قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله. எங்களுடைய ரமதான் மாத பாடத்தொடரில் 13வது நாளில் நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் கடைசியாக ரமதான் மாதம் சம்பந்தப்படக்கூடிய சில மார்க்க சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான கேள்விகள் பார்த்துட்டு இருந்தோம். அதில் தொடர்ச்சியாக இன்றைக்கு 77வது கேள்வி, அதாவது பஹூர் என்று சொல்லப்படக்கூடிய வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய புகைகள், இந்த மாதிரி புகைகள் எங்களை நோன்பை முறிக்குமா இல்லையா? அதாவது சாம்பராணி இந்த மாதிரி புகைகள் பிடிச்சிருந்தால் அது எங்களை நோன்பை முறிக்குமா இல்லைன்றதை நாங்கள் இதில் பார்க்குறோம். இப்போ பெரும்பான்மையான உலமாக்கள், சமகாலத்துள்ள உலமாக்கள் கூட இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் இப்னு உஸைமீன், ஷேக் இப்னு பாஸ் போல உலமாக்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த புகைகள் பயன்படுத்தலாம். ஆனாலும் இது பயன்படுத்த போகல நாங்கள் எங்களோட மூக்கால மிச்சம் அதை உள்ளுக்கு இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்தப்படாது. அது இல்லாமல் சாதாரணமாக நாங்கள் ஒரு இடத்துல பிடிக்கிறதுனால அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வாசனைக்காக பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை. அது எங்களை நோன்பு முறிக்காதுன்றது தான் பெரும்பான்மையான உலமாக்களுடைய தீர்ப்பாக இருக்கிறது. ஏன்னா இது ஒரு சாப்பாடாகவோ அல்லது ஒரு குடிப்பானம் ஒன்றாக கருதப்பட்டல என்றதை விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது 78வது கேள்வி, ஒரு நோம்பாளி அவருடைய எச்சில உமிழ் நீரை விழுங்கின சொல்லி சொன்னால் அவரோட நோன்பு முடியுமா இல்லையான்ற கேள்வி எடுத்துக்கொண்டால், சாதாரணமான ஒரு எச்சில் ஒன்று எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்களோட நோன்பு முறிக்காதுன்றது நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ இதில் ஏகோபித்த கருத்தில் உலமாக்கள் அளிக்கிறாங்க. இதில் கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ இதே கருத்து ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் உலமாக்களும் சொல்லி காட்டுகிறாங்க. 79வது கேள்வி என்னென்றால், ஒரு நோம்பாளி சளியை விழுங்கின சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அவரோட நோன்பு முறியுமா முடியாதுன்றதை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் முதலாவது விளங்கிக்கொள்ளணும், இந்த இடத்த பேசப்பட்ட இந்த சப்ஜெக்ட் இந்த பகுதி ஒருத்தருடைய சளி தொண்டைக்குள்ளே இருந்த சொல்லி சொன்னாங்க. அதாவது தொண்டையிலிருந்து வாயுள்ளுக்கு வராமல் இருந்த சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ தொண்டையில சிக்காயிட்டு இருக்கக்கூடிய சளியை பற்றி இல்லை இந்த இடத்த பேசப்பட்ட. அதை தாண்டி சளி எங்களோட வாயு உள்ளுக்கு வந்துட்டு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நேரத்துடைய என்ன தீர்ப்பு பண்றது விஷயத்துல உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகிற. இப்போ ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ் போல உலமாக்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நேரத்துக்கு நோன்பு முடியாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அதே போல இது ஹம்பலி மதுஹபுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிற. ஏன்னா இந்த சளி ஒரு உணவாக கருதப்பட்டல. ஆனால் மிச்சம் ஏற்றமான கருத்து என்ன கேட்டால், இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வச்சு சளி வாய்க்கு வந்தாக போகிற வேணுமென்றே ஒருத்தர் விழுங்கின சொல்லி சொன்னார் அவர் நோன்பு முறியும் என்றதான் பலமான கருத்தை வைக்கிறார். அப்படி தான் ஷேக் சாலிஹ் ஃபௌசான், ஷேக் சுலைமான் ருஹைலி, அதே போல ஷாஃபி மதுஹபுடைய கருத்தாகவும் இருக்கிறது தான். ஏனென்றால் இந்த சளின்றது ஒரு சாப்பாடாக அதாவது இல்லாமல் இருந்தால் கூட இந்த சளி எங்களோட வகுத்துள்ளுக்கு போகக்கூடியதாக இருக்கிற இந்த மாதிரி நாங்கள் விழுங்கின சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் எங்களோட வகுத்துள்ளுக்கு எங்களோட உடம்புள்ளுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அது எங்களோட நோம்பு முறிக்கும்ன்றதான் சரியான கருத்தை வைக்கிறேன். அப்போ எங்களோட உடம்புக்கு ஊட்டச்சத்து கொடுக்குற மாதிரி அப்படி இல்லாம இருந்தால் கூட அது வேறு உள்ளுக்கு போகிறனால அது எங்களோட நோம்பு முறிக்கும்ன்றதை விளங்கி கொள்ள வேணும். அதே நிலைமையில விளங்கிக்கிறோன்னா ஒரு நோம்பாளியாக இருந்தாலும் சரி, நோம்பாளி இல்லாத ஒருத்தராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடாது. ரெண்டாவது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் உண்டு. அதே போல் உடம்புக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரி நாங்கள் சளியில் விழுங்குறது. அதனால் இது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா நாங்கள் விளங்கி கொள்ள ஓடும். 80வது கேள்வி என்ன கேட்டால், பல்லுகளில் இடையில இருக்கக்கூடிய மிச்சம் மீதியாக இருக்கக்கூடிய சாப்பாடுகள், சாப்பாடு அப்புறம் சில பல்லுகளில் சாப்பாடுகள் சிக்காயிட்டு இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடுகள் இது நாங்கள் விழுங்கின சொல்லி சொன்னோன்னா எங்களை நோம்பு முடியுமா இல்லையான்னு எடுத்துக்கொண்டால், ஒருத்தர் வேணுமென்றே அவருடைய இந்த சாப்பாடுகளை பல்லுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சாப்பாடை விழுங்கின சொல்லி சொன்னாண்டா அவருடைய நோன்பு முறியும் மட்டும் விளங்கிக்கணும். அப்போ இதான் பெரும்பான்மை உலமாக்களை கருத்து வைக்கிற ஷேக் இப்னு உஸைமீன், ஷேக் சாலிஹ் ஃபௌசான் போல உலமாக்களை கருத்தும் இதான். என்னால் அது சாப்பாடு தான். அப்போ சாப்பாடு கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நாங்கள் வேணுமென்றே அது பல்லில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை நாங்கள் விழுங்கினா கூட அதுங்களை நோம்ப முடியும். அதனால இந்த மாதிரி விஷயத்தை மிச்சம் கவனமாக இருக்கணும். கட்டாயம் சாப்பாடு அடிச்சு முடிச்ச அப்புறம் எங்களோட வாயில களி கொள்வது, பல்ல தீட்டு கொள்வது மிச்சம் ஏற்றமானதாக இருக்கிறார். 81வது கேள்வி என்னென்றால், அதாவது ஒரு நோம்பாளி அவருடைய நாக்குல ஓரப்பகுதியால சாப்பாடுல சுவையை பார்த்தேன்னு சொன்னாண்டால், சாப்பாடுடைய டேஸ்ட் பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் நோம்பு முறியுமான்னு கேட்டால், இப்படியாப்பட்ட ஒருத்தர் அவர் துப்பினு சொல்லி சொன்னாண்டால்,
டேஸ்ட் பார்த்துட்டு துப்பின சொல்லி சொன்னாண்டா, அதை விழுங்காமல் இருக்கிற சொல்லி சொன்னாண்டால் அவரோட நோம்பு முறியாது. இதான் சவுதியில உலமா சபையுடைய ஃபத்துவாவும் இருக்கிற ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அப்புறம் உலமாக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறேன். அதே போல இதுக்கு ஆதாரமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட வந்து அவங்களும் ஃபத்துவா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது ஒரு நோம்பாளி அவர் சட்டியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு வந்து அதை சுவை பார்க்கறது வந்து அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லி காட்டிக்கிறாங்க. இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி. அடுத்ததாக 82வது கேள்வி, சில நோயாளிகள் இருப்பாங்க, குறிப்பாக அதாவது ஹார்ட் பேஷண்ட், அதாவது மார்பு வலி சம்மந்தப்படக்கூடிய நோயாளிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி நோயாளிகள் அவங்க நாக்கு கடியில் வந்து சில டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து மாத்திரைகளை வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து எங்களோட நோம்பை முறிக்குமான்ற எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து எங்களோட நோம்பை முறிக்காதுன்றத சரியான கருத்தை வைக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த மாதிரி வைக்கக்கூடிய மாத்திரை வந்து அது கரைஞ்சி போகும். ஆனால் கரைஞ்சி போனாக பிறகு மிச்சம் மீதியோட வாயில் ஈக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் துப்பணும். அப்படி துப்பின சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு இது எங்களோட நோம்பு முறிக்காதுன்றது நாங்கள் விளைவிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி வைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து என்னோட வயிறு உள்ளுக்கு போறதுக்கு முந்தியே அது நாக்கிலே உடனே வந்து அது கரைஞ்சிடும். அப்போ இதுதான் சவுதியுடைய மஜ்மல் ஃபிக்ஹுல் இஸ்லாமியான்னு சொல்லக்கூடிய அமைப்பால் கொடுக்கப்பட்ட ஃபத்வா வைக்கிற ஷேக் சுலைமான் ருஹைலி, ஷேக் அசீஸ் ஃபர்ஹான் போல மஷாயிக்மாரோட தீர்ப்பாக இருக்கிறார். 83வது கேள்வி என்னன்னு கேட்டா, எங்களோட அதாவது சில நோயாளிகள் இருப்பாங்க, வயிறு சம்மந்தப்படக்கூடிய நோயாளிகள். அந்த மாதிரி நேரத்துக்கு என்ன செய்வான்னு கேட்டோன்னா, சிலாக்கள் அதாவது அவங்களுக்கு எண்டோஸ்கோப், சரி வயிறுகளுக்கு வந்து அதாவது குடல்கள் மூலமாக அதை கேமராவில் போட்டு பார்க்கறதுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எண்டோஸ்கோப்னு சொல்லக்கூடிய கருவியல் வந்து பயன்படுத்துறது வந்து ஏன்னா நோம்பை முறிக்குமா இல்லையான்னு கேட்டால், முதலாவது விளைவிக்கணும், இந்த மாதிரி போடக்கூடிய எண்டோஸ்கோப்னு சொல்லக்கூடிய கருவி வந்து இதுக்கு 2 நிலைமை இருக்கிறேன். முதலாவது நிலைமை என்ன கேட்டால், இந்த எண்டோஸ்கோப் மாதிரி கருவிகள் பயன்படுத்தப்படக்குள்ள அதில் தண்ணி, அதே போல் இன்னும் சில மருந்து சாமான்கள், அதே போல் வந்து அந்த எண்டோஸ்கோப் வந்து அது லேசான முறையில் வந்து எங்களுடைய வயிறு உள்ளுக்கு குடல் மூலமாக போகிறதுக்காக சில விஷயங்களை வந்து பூசுவாங்க, அது வந்து லேசான முறையில் போகிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி பயன்படுத்துறதாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் இப்படித்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. என்றால் இப்படி பயன்படுத்தினா தான் அதாவது ஒழுங்கான முறையில் இந்த எண்டோஸ்கோப் வந்து எங்களோட வயிறு உள்ளுக்கு வந்து அனுப்பலாம். அப்படி இல்லாட்டி வந்து எங்களோட உடம்புக்கு வந்து காயங்கள் ஏற்படுத்தலாம். இதுதான் பெரும்பான்மையான மருத்துவரோட கருத்தை அமைக்கிற. அப்போ இப்படி பயன்படுத்தினு சொல்லி சொன்னால் எங்களோட நோம்பை முறிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருவிகளால் உடம்பு உள்ளுக்கு வயிறு உள்ளுக்கு தண்ணி அதே போல மருந்து போறனால எங்களோட நோம்பை முறிக்கும். அப்படி இதில் எந்த ஒரு கருத்து ஏற்பாடும் உலமாக்கள் மத்தியில் இல்லை. ஆனாலும் அது இல்லாமல் இந்த கொண்டு இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய எண்டோஸ்கோப்பில் வந்து மருந்து சாமனவனும் பயன்படுத்த அமைக்கிறேன்னு சொன்னா அந்த மாதிரி நேரத்துக்கு எங்களுடைய நோம்பை முறிக்குமா முறிக்காதுன்றதையும் உலமாக்கள் மத்தியில் கருத்து ஏற்படுகிறார். அப்போ ஷேக் இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலமாக்கள் சொல்றாங்க கேட்டா, இப்படி மருந்து சாமனல் பயன்படுத்த அமைக்கிறேன்னு சொன்னா இந்த எண்டோஸ்கோப்ல வந்து அந்த மாதிரி நேரத்துக்கு அது எங்களுடைய நோம்பை முறிக்காதுன்னு சொல்றாங்க. என்ற இது ஒரு சாப்பாடு கருதப்பட்டுள்ள ஒரு மெஷின் ஒன்று தான் உள்ளுக்கு அனுப்புறது. ஆனாலும் பெரும்பான்மையான இப்போ நூதன கால உலமாக்கள் என்ன கருத்து இருக்குன்னு சொன்னால் இது எங்கே நோம்பை முறிக்கும் என்ற கருத்தை சொல்லி காட்டுறாங்க. அதுதான் ஷேக் அப்துல் சலாம் அஷ்ஷுவைர், அதே போல ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்களோட அது கருத்தை வைக்கிறார். என்றால் இது சாப்பாடாக கருதப்பட இல்லாட்டியும் இது எங்களோட வயிறுள்ளுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இப்போ வயிறுள்ளுக்கு எதெல்லாம் போகிறோம் அது வந்து எங்களோட நோம்பை முறிக்கும்ன்றத சரியான கருத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள ஓணும். 84வது கேள்வி என்னென்றால், ஒரு நோம்பாளியோட உடம்புள்ளுக்கு கதிர்கள், அதாவது எக்ஸ்ரே இல்லாமல் இந்த எம்ஆர்ஐ அதே போல சிடி ஸ்கேன் இது மாதிரி ஒவ்வொரு விதமான கதிர்கள் வந்து உடம்புள்ளுக்கு போறனால வந்து இது என் நோம்பை முறிக்குமான்னு கேட்டால் இது என்ன நோம்பை முறிக்காதுன்றது விளையங்கணும். என்றால் இது வந்து சாதாரண ஒருத்தர் ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒன்றுக்கு பரிசோதனை ஒன்றுக்கு அல்லது ஒரு மருந்து ஒன்றுக்காக வேண்டிய உதாரணமாக கல்களிக்கக்கூடிய கல்லுகளை லேசர்கள் மூலமாக வந்து அதை உடைக்கிறதுக்கும் வந்து இந்த மாதிரி லேசர்கள் கதிர்கள் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி கதிர்கள் பயன்படுத்துறது வந்து எங்களை நோம்பு முறிக்காது என்றதை நாங்கள் விளைவிக்கிறோம். அடுத்ததாக 85வது கேள்வி, மூக்கால வரக்கூடிய ரத்தம் அப்படியாட்டு வேற உடம்புல ஏதாவது ஒரு பகுதியிலேருந்து ரத்தம் வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கிற சொன்னா இந்த மாதிரி ரத்தப்போக்குகள் வந்து எங்களை நோம்பு முறிக்குமான்னு கேட்டுட்டா இது எங்களை நோம்பை முறிக்காதுன்றதை விளைவிக்கிறோம். அப்போ இதான் ஷேக் இப்னு பாஸ் அதே போல ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்களோட கருத்தை வைக்கிறேன். இந்த மாதிரி எங்களை உடம்புல வெளியாகக்கூடிய ரத்தங்கள் வந்து அதாவது மூக்கால இல்லாட்டி வேற பழுதும் நடந்து ரத்தம் வெளியாக என்ன சொல்லி சொன்னா அது எங்களை நோம்பை முறிக்காது. 86வது கேள்வி என்னென்னா, எங்களோட அதாவது நோம்பாளி ஒருத்தர் அதாவது அவருடைய பல்ல வந்து நிறைக்கிறது அப்படி இல்லை பல்ல கலட்டுறது அப்படி பல்ல சுத்தம் செய்யறதுக்காக கிளீன் பண்றது இப்படிமாய் வேலையில் ஈடுபடுறதுனால அவருடைய நோம்பு முறியுமா இல்லைன்னு எடுத்துக்கொண்டா
சரியான கருத்தரிப்பில் வந்து அவருடைய நோன்பு முறியாதனத்தை நாங்கள் விளங்கணும். அப்படி தான் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உசைமீன் போல உலமாக்களுடைய கருத்தை வைக்கிறேன். ஆனாலும் ஒருத்தர் இந்த மாதிரி வேலை செய்ய போகல, அதாவது பல்லு கலட்ட போகல, இந்த மாதிரி வேலை செய்ய போகல, அதாவது ரத்தம் வெளியாகின சொல்லி சொன்னாங்க, அந்த மாதிரி அவர் ரத்தத்தை வேணுமனே விழுங்கின சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு நோன்பு முறியமனத்தை விளங்கிக்கிறோம். அது இல்லாமல் சாதாரணமாக பயன்படுத்தலாம்ன்றதை நாங்கள் இது மூலமாக படிச்சு கொள்ளலாம். அடுத்தது 87வது கேள்வி. ஒரு நோம்பாளி உண்டு அவர்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கப்பட்டேன்னு சொன்னாண்டால், ஏதோ டெஸ்டிங் ஒன்றுக்காக வேண்டி அல்லது வேற காரணத்தினால் ரத்தம் எடுத்துன்னு சொல்லி சொன்னாண்டால் இந்த மாதிரி நேரத்துக்கு அவர் நோம்பு முறியுமான்னு கேட்டால் அவர் நோம்பு முறியாதனத்துக்கு விலகி கொள்ளணும். அப்படித்தான் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி கருத்தை வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ரத்தம் நாங்கள் எடுக்கிறதுனால எங்களை நோம்பு முறியும் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. 88வது கேள்வி என்னென்றால், அதாவது ஒரு நோம்பாளி உண்டு அவருக்கு ரத்தம் செலுத்துறதாக என்ன சொன்னாண்டா, அதாவது வேற ஒருத்தர்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தை இன்னமொரு நோம்பாளி ஒன்றுக்கு வந்து அதை வேற ஒரு நபர் வந்து அவர் நோன்பு பிடிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ரத்தம் செலுத்தின சொல்லி சொன்னாண்டால் அவருடைய நோன்பு முறியுமா இல்லையான்னு கேட்டால் இந்த விஷயத்த உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடிக்கிறேன். ஷேக் இப்னு உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க, இப்படி ஒரு நோயாளிக்கு ரத்தம் செலுத்தினால் ரத்தம் குறைபாடு உள்ள ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி நோயாளியோட ரத்தம் அவருக்கு செலுத்தினா நோன்பு முறியாதுன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாப்பாடு உண்டாகவோ குடிப்பானம் உண்டாக கருதப்பட்டல என்றதை அவங்க சொல்லி காட்டுறாங்க. 2வது கருத்து என்ன கேட்டால், அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நோன்பு கூட முறியும். அப்படித்தான் இமாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் போல உலமாக்களோட கருத்தை இருக்கிற, அப்படிதான் சவுதியோட உலமா சபையோட கருத்தாகவும் இருக்கிற. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நோன்பை முறிக்கும்ன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி ரத்தம் நாங்கள் செலுத்தின சொல்லி சொன்னோம்னா அது எங்களோட உடம்பு உள்ளுக்கு போகும். அப்போ உடம்பு உள்ளுக்கு போகும், அது வயிறுக்கும் போகும். அப்போ அதே நேரம் வந்து இது எங்களோட உடம்புக்கு ஊட்டச்சத்து தரக்கூடியதாக, உடம்பை வந்து அதுக்கு வளர்க்கக்கூடிய ஒன்றாக இல்லாமல் இருந்திருந்தாலும் உடம்பு உள்ளுக்கு வந்து போகிறனால இது எங்களோட நோம்பு முறியும்ன்றதை தான் நாங்கள் விளங்கிக்கிறோம். அதே நேரம் இந்த மாதிரி ரத்தத்தை வந்து நாங்கள் வாயால் எடுத்து குடித்தா கூட வந்து எங்களோட நோம்பு முறியும். அப்போ அது எங்களோட உடம்புக்கு அது ஒரு சாப்பாடாக கருதப்படலாட்டி கூட உடம்புக்கு போகக்கூடிய, உடம்பு உள்ளுக்கு அதாவது வயிறு போல பகுதி உள்ளுக்கு போகக்கூடிய ஒன்றுனால வந்து இது எங்களை நோம்பு முறியும்ன்றதை பலமான கருத்தாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். 89வது கேள்வி, அதாவது ஒரு நோம்பாளி அவருடைய பின்புறத்தால் வந்து அதாவது சில எனிமா சொல்லக்கூடிய மருந்து, அதாவது பின்புறத்தால் சில மருந்துகளை பயன்படுத்துவாங்க, உள்ளுக்கு செலுத்துவாங்க. அப்போ தண்ணி மாதிரி இருக்கும், சிலது எண்ணெய் பயன்படுத்துவாங்க, ஒவ்வொரு மருத்துவ முறையில் பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி பின்புறத்தால் வந்து ஒரு நோம்பாளி ஒன்றுக்கு சில மருந்துகள் செலுத்தப்பட்ட சொல்லி சொன்னால் இதனுடைய சட்டம் என்னென்ற அந்த பகுதியில் வந்து உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகிற. சில உலமாக்கள் வந்து இது நோம்பை முறிக்காதுன்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறேன். ஏன்னா இந்த பின்புறத்தால் செலுத்தப்பட்ட அந்த மருந்து வந்து அதாவது இப்படி இந்த மருந்து வந்து ஒரு சாப்பாடு ஒன்றாக கருதப்பட்டலன்னு சொல்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் சில உலமாக்கள் வந்து இது நோன்பு முறிக்கும் என்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பின்புறத்தால் செலுத்தப்படக்கூடிய மருந்து அது மருத்துவர்கள் மூலமாக இது உடம்பு உள் பகுதிகள், குடல்கள், அதே போல வயிறு பகுதிகளுக்கு பேச்சு சேரும் என்றதை உறுதிப்படுத்தின சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அது எங்களோட உடம்புக்கு அது ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியதா அல்லது ஒரு சாப்பாடுன்ற பொருளை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வச்சு இது எங்களை நோன்பை முறியும், இது எங்களை நோன்பை முறிக்கும்ன்றது தான் விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்கள் கருத்து வைக்கிற இதுதான் பலமான கருத்து. அப்போ எங்களுடைய பின்புறத்தால் இப்படி ஏதாவது ஒரு நோய் காரணமாக இப்படி ஒரு மருந்து செலுத்தப்பட்டேன்னு சொன்னால் அது எங்களோட உடம்பு உள்ளுக்கு போகுமா இருந்து சொன்னாங்க. ஏன்னா அதை நிறைய இப்போ உள்ள மருத்துவரை சொல்லி காட்டிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து இது நோன்பு முறிக்கும் என்றது தான் பலமான கருத்தாக இருக்கிறது. 90வது கேள்வி, ஒரு நோம்பாளி ஒன்று வந்து இதே மாதிரி பின்புறத்தால் சில மாத்திரைகளை பயன்படுத்துவாங்க, அதாவது டேப்லெட்ஸ். அந்த டேப்லெட்ஸ் வந்து அதாவது ஒருத்தருக்கு வந்து மலச்சிக்கல் சொன்னா இந்த மாதிரி கட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ இது மூலமாக ஒரு நோம்பாளி நோன்பு முடியுமா முடியாதான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு சொன்னால் அதாவது இதில் உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகிற. ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உசைமீன் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள் சொல்லி காட்டுற ஒரு நோன்பாளியோட இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்துகிற பிரச்சனை இல்லை என்ற ஒரு சாப்பாடாக கருதப்பட்டல என பொருள் இருந்தாலும் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அதே போல் சவுதியுடைய ஃபத்வா குழு இவங்களுடைய கருத்து, ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்கள் கருத்து என்னென்னா இந்த மாதிரி செலுத்தப்படக்கூடிய டேப்லெட்டுகள் அதாவது மாத்திரைகள் கூட எங்கட நோன்பை முறிக்கும்ன்றதை சொல்லி காட்டிக்கிறான். ஏன்டா ஆனால் இதுக்கு ஒரு நிபந்தனை அவங்க சொல்லி காட்டுறான்னு கேட்டா இந்த மாதிரி மாத்திரைகள் இந்த மாதிரி டேப்லெட்ஸ்கள் கூட வந்து அது எங்களோட உடம்போட உள்பகுதிக்கு போகக்கூடியதாக இருந்துச்சு சொன்னாண்டா அந்த மாதிரி நேரத்துக்கு அது எங்களோட நோன்பை முறிக்கும் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதுதான் சரியான ஏற்றமான கருத்தை இருக்கிறேன்.
91வது கேள்வி, ஒரு நோம்பாளி எந்த நேரத்துல வந்து அவர் நோன்பை விடுவாரு என்ற கேள்வி. அப்ப இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இரவு அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து அது முன் வந்துட்டு சொல்லி சொன்னால், அதே நேரம் பகலுடைய நேரம் இது மேற்கு பகுதியிலிருந்து இது வந்து அது இல்லாமல் போன சொன்னால், அதே நேரம் சூரியனும் மறைஞ்சிட்டுன்னு சொன்னால், இந்த மாதிரி நேரத்துக்கு நோம்பாளி அவருடைய நோன்பை விடுவாரு என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அதாவது இரவு அப்படியே வரக்கூடிய நேரம், அதே நேரம் பகலுடைய பொழுது போகக்கூடிய நேரம், சூரியனும் மறைஞ்சு போகக்கூடிய நேரம். அப்ப இந்த மாதிரி நேரத்துக்கு தான் ஒரு நோம்பாளி அவருடைய நோன்பை விடணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுங்க. அப்ப சூரியன் மறைததோட வந்து நோன்பை வந்து நாங்க விடணும், அதே நேரம் அவசரப்படுத்தணும்னது ஏனைய ஹதீஸின் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். 92வது கேள்வி, ஒரு நோம்பாளி அவர் விமானத்துல பயணிக்கிறாரு. அப்ப இப்படி விமானத்துல பயணிச்சிருக்க போகல, பிளேன்ல பயணிச்சிருக்க போகல, அவர் அவருடைய ஃபோன் மூலமாகவோ அல்லது அவருடைய வாட்ச் மூலமாகவோ அவர் இருக்கக்கூடிய ஊர் அல்லது ஃப்ளைட்ல போய்த்திருக்க போகல, அவர் கிட்டிக்கூடிய ஊர்ல வந்து மக்கள் வந்து நோன்பு துறக்கிறாங்கன்றது அவர் தெரிஞ்சு கொள்றாரு அந்த டைம் மூலமா. ஆனாலும் அவர் வந்து அதே நேரத்தில் இந்த ஃப்ளைட்ல வந்து சூரியனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு தெட்டு தெளிவா, ஏன்னா வானத்துக்கு மேலே இருக்கிறனால அவருக்கு தெளிவா விளங்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வச்சு அவர் என்ன செய்யறது என்று எடுத்துக்கொண்டு சொன்னாங்க, சவுதியிலே உலமா சபையில கொடுத்துக்கூடிய ஃபத்துவா என்ன கேட்டா, ஒரு நோம்பாளி இப்படி ஃப்ளைட்ல இருக்க போகல, அதே ஒரு அந்த மாதிரி ஒரு நேரத்தை வச்சு அவருக்கு டைம் பார்த்தோடக்கே அவருக்கு தெரிய வர இது நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அவரை கிட்டிக்கக்கூடிய நாட்டில் இந்த மாதிரி நேரத்துல நோன்பு முறியும் என்றது, அதாவது நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்றது அவருக்கு தெரியும். அதே நேரம் அவர் வந்து சூரியனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு ஃப்ளைட்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்தை வச்சு அவருக்கு நோன்பை உட இயலாது என்ற, சூரியனை பார்த்துட்டு போல அவர் நோன்பு உடையலாது என்ற அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லி காட்டுறாங்க. வந்து நோன்பை வந்து இரவு நேரம் வரங்காட்டி பூர்த்தி செய்ய சொல்லி. அப்ப இரவு நேரம் சொல்றது வந்து சூரியன் மறையணும். அப்ப சூரியன் மறையம் காட்டியும் அவருக்கு நோன்பை துறக்க இயலாது என்றதை நாங்க விளங்கிக் கொள்ள போகணும். அடுத்ததாக இதோட சம்பந்தப்படக்கூடிய இன்னமொரு கேள்வி வந்து 93வது கேள்வி, ஒரு இன்னமொரு பிரயாணம் வேண்டிக்கிறாரு. அவர் பிரயாணம் செய்யறதுக்கு முந்தி, ஃப்ளைட்ல பிரயாணம் செய்யறதுக்கு முந்தி அவர் ஏர்போர்ட்ல வந்து அவர் நோன்பை துறக்கிறாரு. இப்படி நோன்பை திறந்து போட்டுட்டு அவர் வந்து ஃப்ளைட்ல போறாரு. போற நேரத்துல வச்சு அந்த நேரத்துல வச்சு இப்ப நோன்பை திறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ளைட்ல போக்கல வந்து சூரியனை காண்றாரு. இப்ப இவருடைய சட்டம் என்னன்னு கேட்டால், அதாவது இவர் ஃப்ளைட்ல போறதுக்கு முந்தி அவரு நோன்பை திறந்துட்டு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி நேரத்துல அவர் திரும்ப ஃப்ளைட்ல போக்கல சூரியனை கண்டதுனால வந்து அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலைன்னு நாங்கள் விளங்கணும். அதாவது அவர் வந்து நோன்பை திறந்தொருத்தராகவே தான் இருக்கணும், திரும்ப நோன்பு பிடிக்கணும் அவசியமும் இல்லை. ஏன்னா அவர் அந்த பிரயாணம் செய்யறதுக்கு முந்தி இருந்த ஊர்ல அவர் நோன்பு திறந்துட்டாரு. அப்ப அந்த சட்டம் வந்து அதோட முடிஞ்சதை நாங்கள் விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப சூரியனை கண்டதால வந்து அவர் நோன்பு திரும்ப வந்து கண்டினியூ பண்ண வேண்டிய, தொடராகிக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லைன்னு விளங்கிக்கணும். அப்போ இதான் ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய ஃபத்வாவாக இருக்கிறார். 94வது கேள்வி என்னென்றால், சில நாடுகள்ல சில ஊர்கள்ல பகலுடைய நேரம் வந்து மிச்சம் அதிகமாக இருக்கும். சில நேரம் 20 ஹவர் அல்லது அதை பார்க்கக்கூடியவும் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து, அந்த முஸ்லீம்கள் வந்து கட்டாயமாக இப்ப இந்த பகல் பொழுது மிச்சம் நீட்டமாக இருந்திருந்தாலும் அவங்க நோன்பு பிடிக்கணுமா இல்லைன்னு கேட்டிருந்தால் இதுக்குரிய பதில் அவங்களும் கட்டாயம் நோன்பு பிடிக்கணும் தான் என்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக தான் சொல்லி காட்டின வந்து எல்லாருக்கும் தான் இந்த சட்டம். அப்ப இவங்களுக்கு நோன்பு இருக்கிற இவங்களுக்கு நோன்பு இல்லைன்னு சொல்லி காட்டில்லை. அப்ப அதே நேரம் இந்த மாதிரி பகலுடைய பொழுது வந்து ஒரு கூட்டத்துக்கு கஷ்டமாயிக்கிற சொன்னாங்க, மிச்சம் நீட்டமாய்க்கினால இந்த மாதிரி நேரத்தை வச்சு அவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறது கஷ்டமாயிக்கிற சொன்னாங்க, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மைக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நோன்பு திறக்கலாம். அதே நேரம் வேற நாட்கள்ல வந்து அவங்க கதா செஞ்சு கொள்ளலாம்ன்றது நாங்கள் படிச்சுக்கொள்ளணும். இது சாதாரணமாக ஒரு 20 ஹவர் அந்த மாதிரி கூடக்கூடிய நாடுகள். சரி, அது இல்லாம சில நாடுகள் எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அதாவது 6 மாசம் வரங்காட்டி சூரியன் உதிச்சிக்கக்கூடிய நாடுகள் இருக்கிற. அப்ப இந்த மாதிரி நாடுகளோட சட்டம் என்னன்னு கேட்டா, அதாவது உதாரணமாக அண்டார்டிகா, சில ரஷ்யால பகுதிகள், அதே போல கனடா, ஸ்வீடன், நோர்வே போல சில நாடுகள்ல பகுதிகள்ல, எல்லா பகுதியும் இல்லை, சில பகுதிகள்ல வந்து 6 மாசம் இருக்கும். அதாவது காலை அதாவது பகலுடைய நேரம் தொடராக இருக்கும் 6 மாசம், அதாவது சூரியன் மறையாது. அப்ப இந்த மாதிரி நேரத்துக்கு விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால், அவங்களோட ரமதானுடைய மாசம் தொடங்கக்கூடிய நேரத்தையும் முடியக்கூடிய நேரத்தையும் அவங்க கணிச்சு கொள்ளணும். அதே போலத்தான் ஃபஜ்ருடைய நேரம்,
அதே போல சூரியன் மறையிற நேரத்தை கணிச்சு கொள்ளணும். அப்ப இது எப்படி கணிச்சு கொள்ளணும்னு சொன்னாண்டா அவங்க கால்குலேட் பண்ணி கொள்ளணும்னு கேட்டா கிட்ட கூடிய ஒரு நாட்டோட என்ன நிலைமையோ அதை கவனிச்சுட்டு அவங்க முடிவெடுக்கணும். அதாவது அந்த நாட்டுக்கு இல்லாட்டி அந்த பகுதிக்கு நெருக்கமான ஒரு பகுதி ஒன்றை வச்சு ராவும் பகலும் ஒரு நாள்ல 2 நேரமும் வரும். அப்ப அந்த மாதிரி கட்டத்தை வச்சு அந்த மாதிரி ஒரு ஊரோண்ட கணிச்சு தான் இவங்க நோன்பு பிடிக்கணும் எடுத்து விளைவிக்கணும். அப்ப அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்ல பார்க்க போகல இதுக்குரிய வழிகாட்டல் இருக்கிறத எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஜ்ஜால் வெளியாகிற நேரம் சம்பந்தமா சொல்லி காட்ட போகல அவங்க சொல்லி காட்டிக்கிறாங்க. அதாவது தஜ்ஜால் வந்தாக பிறகு ஒரு நாள் ஒரு வருஷம் போல இருக்கும். அது அவ்வளவு நீட்டமா இருக்கும் அந்த நாளுடைய காலம். அதே போலதான் இன்னும் ஒரு நாள் ஒரு மாசம் போலிக்கும், இன்னும் ஒரு நாள் ஒரு கிழமை போலிக்கும், அடுத்த நாட்கள் அது சாதாரணமான நாட்கள் போலிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்ப எப்படி நாங்க தொழுது கொள்றது, ஒரு வருஷம் அதாவது போல ஒரு நாள் இருக்கிற சொன்னாங்க அந்த மாதிரி எப்படி தொழுகிறேன்னு கேட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டேன், நீங்க அந்த நேரத்தை வச்சு தொழுது கொள்ள போகல, நீங்க நேரத்தை கணிச்சு கொள்ளுவோம். அப்ப நாங்க அடுத்த நாட்கள் எப்படி தொழுதுவோமோ அப்ப அந்த மாதிரி நேரத்துக்கு நாங்க இதை கணிச்சு கொள்ளணும்ன்றதான் விளங்கி கொள்ளணும். அப்ப அந்த மாதிரி நேரத்துக்கு நாங்க கால்குலேட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்படித்தான் சவுதியுடைய மூத்த உலமாக்களுடைய சபையுடைய ஃபத்வாக எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். 95வது கேள்வி என்ன கேட்டால், ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் சூரியன் மறைஞ்சிட்டான்னு சொல்லி நினைச்சு இவர் நோன்பு துறக்கிறாரு. ஆனா பிறகு அவருக்கு தெரிய வர சூரியன் என்ன மறைஞ்சில்ல என்று தெரிய வர. இப்ப இவருடைய சட்டம் என்ன? அப்ப இதுல நான் முதலாவது விஷயம் விளங்கிக்கிறோம், இந்த காலத்துல ஒரு முஸ்லீம் கட்டாயம் இந்த மாதிரி விஷயத்துல வச்சு அவசரப்படப்படாது. ஏன்னா முந்தைய காலம் போல இந்த காலத்துல மாஷா அல்லான்னு சொல்லி நிறைய டெக்னாலஜிகள் வளர்ந்துக்கிறேன். அதனால அவசரப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, அது அவசரப்படவும் கூடாது. அதாவது சூரியன் மறைஞ்சிக்கிறன்றது உறுதியாக நாங்கள் அவசரப்பட்டுக்கணும், நோன்பு திறக்கப்படாததை விளைவிக்கிறோம். அப்போ அது பெரும் பாவங்களை வரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அப்போ இந்த மாதிரி காலத்தில் வச்சு நாங்கள் கட்டாயம் இந்த மாதிரி டெக்னாலஜிகள் இதெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் சூரியன் உண்மையிலே மறைஞ்சிக்கிறா இல்லைன்றதையும் உறுதி செஞ்சு கொள்ள ஓடும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் விளைவிக்கணும். இப்படி ஒருத்தர் ஏதோ ஒரு காரணம் மூலமாக இப்படி நேரத்தோட நோன்பு திறந்துட்டாரு, ஆனா இன்னும் சூரியன் மறைஞ்சில்லை, இப்படியாப்பட்ட ஒரு நிலைமைக்கு கூட ஒருத்தருக்கு சட்டத்தை வச்சு உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிக்கிறாங்க. பெரும்பான்மையான உலமாக்கள் மாலிகியா மதுஹப், ஹனஃபியா மதுஹப், ஹம்பலி மதுஹப் உலமாக்கள், ஷேக் சாலிஹ் ஃபௌசான் போல உலமாக்கள் கூட என்ன சொல்றாங்க கேட்டா, இப்படியாப்பட்ட ஒருத்தருடைய நோன்பு முறியும். அதாவது அவர் தவறு செஞ்சா கூட அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் அந்த நாள கதா செய்யணும். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது உதாரணமா 6:30 நோன்பு, அதாவது மகரிபுடைய நேரம் சொல்லி சொன்னா ஒருத்தர் 6:20 இல்லாட்டி 6:25 அந்த நேரத்துக்கு இவர் சூரியன் உதிச்சிக்கிற என்ற நம்பிக்கையில, சூரியன் மறைஞ்சிக்கிற நம்பிக்கையில அவர் நோன்பு தொடர்ந்துட்டு சொல்லி சொன்னால் அவர் கட்டாயம் அந்த நாளை கதா செய்யணும் என்றதுதான் இந்த முதலாவது கருத்து கூடிய உலமாக்கள் சொல்லி காட்டாங்க. 2வது கருத்து கூடிய உலமாக்கள் என்ன சொல்றாங்க கேட்டா, இவர் உண்மையிலேயே அதாவது முயற்சி செஞ்சு நேரத்தை கண்டுபிடிக்கணும், சூரியன் மறைஞ்சிக்கிறா இல்லையானத அதை தேடி பார்த்து அதுக்காக முயற்சி செஞ்சுட்டு ஒருத்தர் இந்த மாதிரி தவற விட்டுருன்னு சொல்லி சொன்னாண்டா, முயற்சி செஞ்சுட்டு ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டுருன்னு சொல்லி சொன்னாண்டா, இந்த மாதிரின்றதுக்கு அவர் கட்டாயம் கதா செய்ய தேவையில்லைன்றத 2வது கருத்தா எங்களை கண்டுகொள்ளலாம். அப்ப இதே நிறைய தாபியங்கில் இருந்தும் அதே போல்தான் இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவி ரஹ்மத்துல்லாஹி பல உலமாக்களும், அதே போல நூதன கால உலமாக்கள் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹ், ஷேக் சாலிஹ் அல் உஹைதான் பல உலமாக்களும் சொல்லக்கூடிய கருத்தை இருக்கிறார். ஏண்டா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்திலும் நடந்திருக்கிறார். சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தை வச்சு மேகங்கள் காரணமாக சூரியன் மறைஞ்சிக்கிறா இல்லையாண்டு தெரியாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது நேரத்தோட அவங்க நோன்பு திறந்தாங்க. அதுக்கு புறத்தான் தெரிய வர இன்னும் சூரியன் மறைஞ்சு இல்லை என்ற விஷயம் அவங்களே தெரிய வராங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதா செஞ்சாங்களா அந்த நோன்பை இல்லைன்னு சொல்றது தெளிவாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டில்லை. ஆனாலும் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபான் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டு கூட இன்னும் செய்து வந்திருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்திலையும் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற. அப்ப உமர் ரலியல்லாஹு காலத்தை வச்சு சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவுடைய பள்ளிவாசல் இருக்க போக்கல அந்த மாதிரி நேரத்தை வச்சு சஹாபாக்கள் முடிவெடுக்கிறாங்க, அதாவது சூரியன் மறைஞ்சிட்டேன்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹுவோட மகள் அவங்களோட வீட்டுல இருந்து பால் நிறைஞ்சுள்ள சில பாத்திரங்களை கொண்டு வந்து இந்த பாலில் குடிச்சிட்டு அப்படியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன்னா சஹாபாக்கள் நோன்பு திறக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களே தெரிய வர மேகங்கள் எல்லாம் போனாக்க பிறகு சூரியன் மறைஞ்சு இல்லைன்றது தெரிய வர. அப்ப அந்த நேரத்தை வச்சு சிலாக்கள் சொல்ல தொடங்குறேன், நாங்க ஒரு நோன்பை தவறி விட்டுட்டோம், நாங்க இதை கதா செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ் மீது ஆணையாக நாங்க இதை கதா செய்ய மாட்டோம் என்றா நாங்க ஒரு பாவம் செய்யலை, இது தவறி நடந்த ஒரு விஷயம் என்றதை சொல்லி காட்டுறாங்க.
அப்போ இதைத்தான் மிச்சம் ஏற்றமான கருத்தை இருக்கிற. அப்போ தவறி இந்த மாதிரி உண்மையில ஒருத்தர் முயற்சி செஞ்சுட்டு தவற விட்டு சொல்லி சொன்னால் அது எந்த ஒரு குத்தமும் இல்லைன்றதை விளைக்கணும். அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் கதா செய்ய தேவையில்லை. 96வது கேள்வி என்ன கேட்டா, ஒருத்தர் நோம்பு திறக்க போகல அவருடைய அந்த நோம்பு திறக்கிற வேலையை ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் செய்யணுமா அல்லது மகரிபு தொழுதுட்டு தான் நோம்பு திறக்கணுமா என்ற விஷயம் எடுத்துக்கணும்டா சஹி இப்னு ஹுஸைமால வரக்கூடிய செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது நோன்பு திறக்கிற நேரம் ஒரு தண்ணி முடல் சரி குடிச்சுட்டா பிறகே தவிர அவங்க மகரிபுடைய தொழுகை வந்து தொழுகிறது வந்து நான் கண்டதே இல்லைன்றதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தண்ணி சொட்டு சரி குடிச்சுட்டே தவிர தண்ணி சொட்டு சரி குடிச்சுட்டு நோன்பு திறந்துட்டு அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகரிபே தொழுவாங்க. அப்படி இல்லாம இருந்து கொண்டு தொழுது போட்டுட்டு அதுக்கு பிறகு அதாவது இஃப்தார் செஞ்சதாக நான் கண்டதே இல்லைன்றதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நான் சொன்னா 7 மாத மட்டுக்கு மகரிபுடைய தொழுகைக்கு முந்தையே நாங்க வந்து இந்த இஃப்தாருடைய வேலையை வந்து நாங்கள் செய்யணும்ன்றதை விளையக்கணும். அப்போ ஒரு தண்ணி சொட்டு சரி குடிச்சிட்டு நாங்கள் அதுக்கு பிறகுத்தான் தொழுகை ஆரம்பிக்கணும்ன்றதை விளையக்குள்ள வேணும். 97வது கேள்வி, ஒரு நோம்பாளி வந்து எந்த மாதிரி பொருட்களால் எந்த மாதிரி விஷயங்களால அவருக்கு நோன்பு துறக்கலாம் என்றதை எடுத்துக்கொண்டு சொன்னாண்டா, ஒரு நோம்பாளிவனுக்கு அவர் விரும்பக்கூடிய பொருட்களால நல்ல ஹலாலான விஷயங்களை வச்சு ஏதாவது ஒரு உணவை வச்சு அவருக்கு வந்து நோன்பு துறக்கலாம்ன்றது விளையக்குள்ளும். ஒன்றுமே கிடைக்கலாட்டி ஒரு தண்ணி சொட்டோன்னு சரி குடிச்சிட்டு அவருக்கு நோன்பு துறக்கலாம்ன்றது விளையக்குள்ளும். ஆனாலும் சுன்னால வரக்கூடிய ஒரு விஷயம் இமாம் அல் ஃபிரியாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய அஸ்ஸியாம் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு திறப்பக்குள்ள ஈச்சப்பழத்தை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க என்று ஆதாரப்பூர்வமான செய்திகள் வந்திருக்கிறேன். அப்ப நாங்கள் ஈச்சப்பழத்தை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கிற வந்து அது மிச்சம் ஏற்றமான உண்டாகிக்கிறேன். அதே போல அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஈச்சப்பழத்தை கொண்டு நோன்பு திறக்கிறதாக முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால ஆதாரப்பூர்வமாக வந்திருக்கிறேன். 98வது கேள்வி, ஒரு நோம்பாளி வந்து அவர் நோன்பு திறக்கிற நேரம் வந்து என்ன தவறு சொல்லணும் என்று கேட்டாண்டா, இந்த கிதாபுடைய நூலாசிரியர் ஷேக் அப்துல்லா இரியனி அவங்க சொல்லி காட்டுறாங்க என்னென்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட திக்ரும் இல்லை என்றதான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் மிச்சம் ஏற்றமான சரியான கருத்து என்ன கேட்டாண்டா, சுனன் அபீ தாவூத் பதிவு செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சொல்லிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அவங்க அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு திறக்கிற நேரம் அவங்க சொல்லுவாங்களாம் ஒரு துவா உண்டு. அந்த துவா என்னண்டா, ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. இந்த துவா வந்து அவங்க சொல்லி காட்டுவாங்களாம். அதாவது இஃப்தாருடைய நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துவாவை சொல்லுவாங்க என்றது வந்து இந்த ஹதீஸ் மூலமா எங்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ இந்த துவாவை வந்து அந்த எங்களோட குரூப்ல போட்டு வச்சுக்கிறேன். அது மூலமா உங்களுக்கு இது ஹதீஸை வந்து அதாவது இந்த துவா வந்து உங்களுக்கு பாடமாய் கொள்ளலாம், அதை ஓதிக்கொள்ளலாம். அப்போ இந்த ஹதீஸ்ல கருத்து ஒரு படிக்கிற சில உலமாக்கள் இது நூதன காலத்துல சில உலமாக்கள் இது ஆதாரமற்ற ஹதீஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் மிச்சம் சரியான கருத்து என்ன கேட்டாங்கன்னா இது ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ். இமாம் அல்பான் ரஹ்மத்துல்லாஹி போல முந்திருந்த உலமாக்கள் இமாம் தாரக்துன் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள் வந்து இது ஹசன் என்று தரத்துக்கு கூடிய ஹதீஸ்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் வந்து அந்த அடிப்படையில இந்த தஹபத்தமஉ வபதல்லத்தில் உரூகு வஸபத்தில் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ்ன்ற துஆ வந்து ஓதுறது வந்து அது சுன்னாலிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள போகணும். 99வது கேள்வி, ஒரு நோம்பாளி ஒன்றுக்கு நோன்பு துறக்க வைக்கிறது இதுக்குரிய நன்மை என்ன? அப்போ நாங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தோம்னா முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து நோம்பாளி ஒன்றுக்கு நோன்பு துறக்க வைக்கிற சொல்லி சொன்னால் அவருக்கு அந்த நோம்பாளியுடைய நன்மையை அவருக்கு கிடைக்கும். அதை யார் நோன்பு துறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நோம்பாளியுடைய நன்மை கிடைக்கும். ஆனாலும் அந்த நோம்பாளியுடைய நன்மை குறையாது. நோம்பாளிக்கு நோன்பு பிடிச்ச நன்மை மீக்கும், அதே நேரம் அதே நன்மை வந்து அந்த யார் நோன்பு திறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் மீக்கிறன்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகப்படுத்துறாங்க. அப்போ இது மூலமா நாங்கள் விளைவிக்கணும், ஒரு நோம்பாளி ஒன்றுக்கு நாங்கள் ஒரு ஈச்சப்பழம் ஒன்று சரி கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிறப்பிக்கிறது விளைவிக்கணும். அப்புறம் நோம்பாளியோட சிறப்புன்னு சொல்ற வந்து சாதாரணமான ஒரு சிறப்புண்டு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற ஒரு நோம்பாளியோட சிறப்பு வந்து நோன்பு திறக்க வைக்கிறவருக்கு சொல்லிக்கிறாங்க. அப்போ இதில் மிச்சம் நாங்கள் ஆர்வமாக இருக்கணும்ன்றதை விளைவிக்கணும். 100வது கேள்வி, அதாவது ஒருத்தர் ஒரு நோன்பு திறக்க வைக்கிற ஒருத்தர் வந்து எங்களுக்கு நோன்பு திறக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு ஏற்படுத்தி கொடுத்தேன்னு சொன்னாங்க, அவருக்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டிய துவா என்னது? எங்களுக்கு ஒருத்தர் வந்து இஃப்தார் கொடுத்தேன்னு சொன்னாங்க, அவருக்காக நாங்கள் செய்ய வேண்டிய துவா என்னன்னு நாங்கள் ஹதீஸ்ல பார்த்தோம்னா நிறைய துவாக்கள் வந்து வந்திக்கிற பொதுவாக. ஆனாலும் நிறைய உலமாக்கள் வழிகாட்டக்கூடிய ஒரு துவா தான், அதாவது சுனன் அபீ தாவூத்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அவங்க ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு
சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வருவாங்களாம். வந்து அவங்க ரொட்டியும் எண்ணெயும் சேர்த்து சாப்பாடு அடிச்சுட்டு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துவா செய்வாங்களாம். அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமூன் வ அகல தஆமகுமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. இந்த துவா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்காக வேண்டி ஓதுவாங்கன்றத ஹதீஸ் மூலமா படிச்சு கொள்ளலாம். அப்ப இந்த ஹதீஸை சில உலமாக்கள் சொல்லிக்கிற வந்து இது நோம்பாளி ஒன்றுக்கு நோம்பு, அதாவது யாரை துறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்குரிய துவா ஒன்று மட்டும் இல்லை, பொதுவாக யாரெல்லாம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆக்களுக்கும் வந்து இதை ஓதலாம்னு சொல்லி காட்டிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி துவாக்களை வந்து நாங்கள் கட்டாயம் பயன்படுத்த ஓணும். 101வது கேள்வி, அதாவது தொடர் நோன்பு. தொடர் நோன்பு சொன்னால் என்ன, அதுக்குரிய சட்டம் என்ன என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டா, தொடர் நோன்பு என்னன்னு நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கி கொள்ளணும். தொடர் நோன்புன்னு சொல்றது வந்து 2 நாட்கள் தொடராக விடாம, அதாவது இஃப்தார் ஒன்று செய்யாம நாங்கள் நோன்பு பிடிக்கிறது தான் தொடர் நோன்புன்னு சொல்றது. அப்போ இந்த விஷயத்துல வந்து உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது. பெரும்பான்மை உலமாக்கள் வந்து இப்படி தொடர் நோன்பு பிடிக்கிறது, இப்படி 2 நாள் தொடராக இஃப்தார் ஒன்று செய்யாம பிடிக்கிறது வந்து இது மக்ரூஹ்னு சொல்லிக்கிறாங்க, வெறுக்கத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் சில உலமாக்கள் வந்து இது ஹராம்னு சொல்லிக்கிறாங்க. இது வெறுக்கத்தக்க விஷயம் மட்டுமில்லை, இது ஹராம்னு சொல்லிக்கிறேன். அப்போ இதுதான் ஷாஃபி மதுஹபுடைய சரியான கருத்தை இருக்கிறேன். ஷேக் சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட கருத்தை இதுதான் இருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இப்படி தொடரான நோன்பு பிடிக்கிறது கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செஞ்சுக்கிறாங்க. சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர் நோன்பு பிடிக்கிறது தடை செஞ்சுக்கிறாங்க, இஃப்தார் ஒன்று இல்லாமல் தொடராக பிடிக்கிறது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து இந்த சட்டம் இல்லாததை விளங்கணும். அவங்களுக்கு குறிப்பான சட்டம், அவங்களுக்குரிய மௌஜிசாக்கள் அற்புதங்கள்லேயும் ஒன்று தான் அவங்களுக்கு இப்படி பிடிக்கலாம் என்ற அந்த மாதிரி பிடிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சாப்பாடு அடிச்சு கொண்டிருக்கக்கூடியவர், ஒரு குடிப்பான குடிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய அந்த சக்தியை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்குறான்றதை நாங்கள் ஹதீஸ் மூலமாக படிச்சு கொள்ளலாம். அப்படியே சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அதே நேரம் இந்த தொடர் நோம்புன்ற வார்த்தை இன்னும் ஒரு விஷயம் மட்டுக்கும் பயன்படுத்துகிறார். அதாவது நாங்கள் என் நோம்பு துறக்கிற நேரத்தில் மகரிபுடைய நேரத்திலிருந்து சஹருடைய நேரம் வரக்காட்டி லேட் ஆக்குறது, இதுக்கும் வந்து தொடர் நோம்புன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த தொடர் நோன்பு முறை எடுத்துக்கொண்டு சொன்னால் இது செய்யலாம்ன்றதை வந்து நாங்கள் ஹதீஸ் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனாலும் இப்படி செய்கிறதும் வந்து அது வந்து மிச்சம் ஏற்றமான ஒன்று முறை ஒன்று இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதி தான் கொடுத்திருக்கிறாங்க தவிர இது அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அப்போ இதான் ஷேக் சுலைமான் ரஹீலே ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் சொல்லக்கூடிய கருத்தை இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நாங்கள் 7 மட்டுக்கு வந்து நாங்கள் இஃப்தாருடைய நேரத்தை வந்து அவசரமாக, அதாவது இந்த இஃப்தாரோட நேரத்தில் அவசரமாக நாங்கள் நோன்பு துறக்க பார்க்கணும். அது இல்லாமல் லேட்டாக்க அதை நாங்கள் லேட் ஆக்குறத 7 மட்டும் தவிர்த்து கொள்ளணும். 102வது கேள்வி, ஒருத்தர் நோன்புடைய மாசத்துல, அதாவது ரமதானுடைய மாசத்துல நோய்வாய்ப்பட்டு அவர் மரணிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வச்சு அவருக்கு பதிலாக அவர் நோன்பு பிடிக்க கிடைக்காம இருக்கிற சொல்லி சொன்னார். அந்த மாதிரி நேரத்தில் அவருடைய பொறுப்புதாரி, அவருடைய காவலர் வந்து அவருக்கு பதிலாக நோன்பு பிடிக்கலாமா என்ற ஒரு மசலா. அப்போ இதில் ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்கிற சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து அவருக்கு நோன்பு கடுமையான நிலைமையில அவர் மௌத்தாக சொல்லி சொன்னால் அவருக்கு பதிலாக அவருடைய பொறுப்புதாரி அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இந்த கருத்தை வந்து இந்த ஹதீஸ் அடிப்படையில் சவுதி உலமா சபை, அதே போல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட பழமையான மதுஹப் கருத்தடிப்படையிலையும், அதே போல ஷேக் சுலைமான் ரஹீலே போல உலமாக்களும் என்ன சொல்றேன்னு கேட்டால், அப்ப ஒருத்தருக்கு வந்து ஒரு கடுமையான நோன்பு ஒரு மனிதருக்கு வந்து பிடிக்க கிடைக்கல. அப்ப ரமதானுடைய மாசம் ஆயிக்கலாம், அப்படி இல்லாட்டி நேர்ச்சை வச்ச ஒரு நோன்பு ஆயிக்கலாம். நேர்ச்சை வச்ச பிறகு அதை இந்த நோன்பை பிடிக்கிறதும் வந்து கட்டாயமான ஒரு நோன்பு தான். அப்படி இல்லாட்டி கஃபாரா, குற்ற பரிகாரத்துக்காக வேண்டி பிடிக்கக்கூடிய நோன்பு, அதுவும் கட்டாயமான நோன்பு. அப்ப இப்படி எந்த வகையான கட்டாயமான நோன்பா இருந்தாலும் சரி, ஒரு மனிதர் ஒன்றுக்கு பிடிக்க கிடைக்கலாட்டி அவர் வந்து அதுக்கு பதிலாக வந்து அந்த நாளை வந்து கதா செய்யணும். அப்ப இந்த மாதிரி கதா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்ட அவருக்கு வந்து தாராளமாக இருந்து பொடுபோக்கும் இல்லாம, அதாவது சரி பொடுபோக்கான நிலைமையில, அதாவது எந்த ஒரு தகுந்த காரணமும் இல்லாம ஒருத்தர் இந்த மாதிரி கடுமையான நோன்பை கதா செய்யலாட்டி இந்த மாதிரி நேரத்துக்குத்தான், அதாவது அவருடைய பொறுப்புதாரி அவருக்கு பதிலாக நோன்பு பிடிக்கணும் பண்றதை இந்த ஹதீஸுடைய விளக்கமா சொல்லி காட்டுறாங்க. அப்ப அவருடைய பொறுப்புதாரின்னு சொன்னா அவருடைய வாப்பா இல்லாட்டி உம்மா, அந்த மையத்துடைய வாப்பா இல்லாட்டி உம்மா இல்லாட்டி அவருடைய மகன்
இல்லாட்டி சகோதரர், இப்படி யாராக இருந்தாலும் சொல்லி சொன்னாலும் அவருடைய பொறுப்புதாரி அவருக்கு பதிலாக நோன்பு பிடிக்கலாம் அடுத்த இந்த ஹதீஸ் மூலமாக இந்த உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த விதமான கடுமையான நோன்புக்கும் தான் இந்த சட்டம் வாரத்தை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப இதான் மிச்சம் ஏற்றமான கருத்தை இருக்கிறேன். அப்ப இந்த இப்படி நோன்பு பிடிக்கிறது அதாவது ஒரு மௌத்தா போன ஒருத்தருடைய பொறுப்புதாரி நோன்பு பிடிக்கிறது இது கட்டாயமா இல்லாட்டி சுண்ணத்தான விஷயம் கேட்டோம்னா பெரும்பான்மையான மக்கள் இது சுண்ணத்தான சொல்றாங்க. அப்படின்னா பொறுப்புதாரிக்கு இது கடமை ஒன்று இல்லை. அப்படித்தான் ஷேக் சுலைமான் ருஹைலி போல மக்கள் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் மிச்சம் ஏற்றமான கருத்துன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அடுத்தது 103வது கேள்வி. ஒருத்தர் இருக்கிறார், அவர் ரமதானுடைய நோன்பு பிடிக்க கிடைக்காம அந்த கதா நோன்பை அவர் தவற விட்ட நோன்பை பிடிக்கிறது மிச்சம் லேட் ஆக்குறாரு. எந்த அளவுக்கு லேட் ஆக்குற சொல்லி சொன்னாண்டால் அடுத்த ரமதான் வரங்காட்டியும் அவர் ஒருத்தர் கதா செய்யாம இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் அவருடைய சட்டம் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் இந்த மாதிரி லேட் ஆக்குற ஒரு தகுந்த காரணத்துக்காக வேண்டிய சொல்லி சொன்னாங்க. உதாரணமா பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களோட உடம்பு நிலைமை காரணமாக அப்படி தகுந்த காரணத்துக்காக வேண்டி ஒருத்தர் அப்படி அதாவது லேட் ஆக்கினஸ் சொன்னாண்டா அடுத்த ரமதான் வரங்க லேட் ஆக்கினஸ் சொன்னாண்டா அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு பெண் ஒன்று கதா சேர மட்டும்தான் நினைக்கிறேன். அப்படி இல்லாம ஒரு பெண் ஒன்று மட்டுமில்லை, யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு சலுகையும் இல்லாம வேணுமென்றே அடுத்த ரமதான் வரங்காட்டியும் லேட் ஆக்கினு சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அப்படி லேட் ஆக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவமான செஞ்சுக்கிறத நாங்கள் விளங்கிக்கணும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் கட்டாயமா தௌபா செய்யணும். அப்ப இந்த மாதிரி கட்டத்தை வச்சு உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிக்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தர் அதாவது ஒரு ரமதான் முடிச்சுட்டு அடுத்த ரமதான் வரங்காட்டியும் இப்படியாப்பட்ட ஒருத்தர் கதா செய்யாமிக்கிற சொன்னால் அவருக்கு ஃபிதியா கொடுக்கறது கட்டாயமா அப்படி இல்லாட்டி தேவையில்லையாண்டத்தை உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு. ஃபிதியா சொல்றது அந்த குற்றப்பரிகாரமாக லேட்டாக்கினத்துக்கு குற்றப்பரிகாரமா ஏழை ஒன்றுக்கு நாங்கள் உணவளிக்கிறது. அப்போ இது கட்டாயம் செய்யணுமா இல்லைன்னு உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு. சில உலமாக சொல்லிக்கிற இப்படி கட்டாயம் இல்லை. ஷேக் இப்னு உஸைமீன் அதே போல ஹனஃபி மதபுடைய கருத்து என்ன கேட்டா கதா செஞ்சுட்டா போதும், அதுக்கு குற்றப்பரிகாரமா ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனால் பெரும்பான்மையான உலமாக்கள் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்கள் என்ன சொல்றாங்க கேட்டா இவர் கட்டாயம் கொடுக்கணும் எடுத்து சொல்லி காட்டாங்க. அதாவது இப்படி லேட் ஆக்கினதுக்காக வேண்டி கதா மட்டும் செஞ்சு சரி வரல, கதாவோட சேர்த்து அவர் குற்றப்பரிகாரமாக ஒரு ஏழை ஒன்றுக்கு உணவளிக்கும் போகணும்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ ஒரு ஏழை ஒன்றுக்கு உணவளிக்கிறேன்னு சொல்லி சொன்னாண்டா ஒரு நோன்பு குட்டம் சொல்லி சொன்னாண்டால் அதை கதா செய்யணும்னு சொன்னாண்டால் அவர் அதை அடுத்த நோன்பு வரங்காட்டி லேட் ஆக்கின சொல்லி சொன்னாங்க. தகுந்த காரணம் ஒன்று இல்லாமல் லேட் ஆக்கின சொல்லி சொன்னாண்டா அவர் கதாவும் செஞ்சு அதுக்கு பிறகு 1.5 கிலோ கிட்டத்தட்ட அப்படி இல்லாட்டி அது நாங்கள் சொல்லுவோம் நிஸ்ஃபு ஸாஅன்னு சொல்லி சொல்லுவோம் மரபுல. அதாவது நாங்கள் எங்களோட 2 கையும் ஒன்று சேர்த்துன்னு சொன்னாண்டா வரக்கூடிய அளவு ஒண்டிக்கும். அந்த அளவோட 2 மடங்கு தான் நாங்கள் நிஸ்ஃபு ஸாஅன்னு சொல்கிறோம். கிலோ கணக்கு சொன்னால் 1.5 கிலோ. அப்போ இந்த மாதிரி அளவு ஒன்று ஒரு மிஸ்கின் ஒன்று கொடுக்கணும். இது ஒரு நோன்பு கதா லேட்டாக்குன்னு சொல்லி சொன்னாண்டா அவருடைய சட்டம் தான் இது. அப்போ இந்த மாதிரி விஷயத்த சஹாபாக்கள் மத்தியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை, எல்லாரும் ஒரே கருத்து இருந்தது என்ற அடிப்படையில் இதுதான் சரியான கருத்தை தான் அவலைக்கணும். அப்போ இந்த கருத்தை நிறைய சஹாபாக்கள் ஃபத்வாவாக கொடுத்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல பெரும் சஹாபாக்கள் இந்த கருத்தை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இப்படி ஒருத்தர் லேட்டாக்குன்னு சொல்லி சொன்னாண்டார் அவர் கதா செய்யறதோட அவர் குற்றப்பரிகாரமாக ஒரு ஏழை ஒன்றுக்கும் உணவளிக்கணும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். 104வது கேள்வி. ரமதானுடைய மாசத்துல மஸ்ஜித்ல பள்ளியில கியாமுல் லைல் ஜமாத்தா நிறைவேற்றலாமா என்ற கேள்வி. அப்ப இதுக்குரிய 14 விளங்கிக்கணும். தாராளமாக, அதாவது பள்ளியில கியாமுல் லைல் அப்படி இல்லாட்டி இரவு தொழுகை தாராளமாக ஜமாத்தா நிறைவேற்றலாம். அப்ப அடுத்த நாட்களை பார்க்க, அதாவது அதே போல ரமதானுடைய மாசத்துல இந்த ஜமாத்தா கியாமுல்லை தொழுவிக்கிறது மிச்சம் ஏற்றமானதை நாங்கள் ஹதீஸ் மூலமா படிச்சு கொள்ளலாம். அப்ப தனியை தொழுறதை விட ஜமாத்தா தொழுறதை நாங்கள் சிறந்ததை நாங்கள் விளங்கிக்கிறோம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு வழிகாட்டிக்கிறாங்க, அதே நேரம் அவங்களும் செஞ்சுக்கிறாங்க, அவங்களும் நிறைய வலியுறுத்திக்கிறாங்கன்றதை ஹதீஸ் மூலமா படிச்சு கொள்ளலாம். அப்ப முஸ்னத் சுனன் அபீ தாவூத்ல வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய மாசத்துல 23ஆம் தேதி அவங்க இரவுல 3ல் 1 பகுதி போகும் வரங்காட்டு மிச்சம் அதாவது நீடிச்சு அவங்க தொழுவிச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு 24ஆம் தேதி அவங்க தொழுவிக்கிறாங்களே இல்லை, திரும்ப 25ஆம் தேதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ராவுல அரைவாசி பகுதி போகும் வரங்காட்டியும் அவங்க தொழுவிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீடிச்சு தொழுவிக்கிறேன்னு சஹாபாக்கள் ஆர்வத்தை கேட்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
யாராவது ஒருத்தர் இந்த கியாமுல்லையில வந்து அதாவது இரவு தொழுகை இமாம் திரும்பி போகும் வரங்காட்டி இமாமோடு சேர்த்து தொழுகிற சொல்லி சொன்னாண்டா அவருக்கு முழு இரவுலையும் நின்று வணங்கி நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. அதுக்கு பிறகு 26ஆம் நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கிறாங்க, இல்ல 27ஆம் தேதி திரும்ப தொழுவிக்கிறாங்க. அப்ப மிச்சம் நீடிச்சு தொழுவிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா சஹாபாக்கள் அவங்க பயப்படுறாங்க, எங்களுக்கு சஹருடைய உணவு கூட கிடைக்காத ஒன்று அவங்க பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீடிச்சு 27ஆம் தேதி தொழுவிச்சுக்கிறத விளைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாள் ஜமாத்தோட தொழுவிச்சுக்கிறாங்க. அப்ப இது தெளிவா விளைக்கணும். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிக்கல. அப்ப அதுக்கு காரணமா சொல்லி காட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு இந்த நோம்புடைய மாசத்தை ஜமாத்தை தொழிக்கிறது உங்களுக்கு கடமை ஆயிடும்னு நான் பயந்துட்டேன், அதுக்காக வேண்டியது நான் தொழுவிக்கிறல்ல, அதாவது தொழுவிக்கல்ன்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டாங்க. அப்ப இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயப்பட்ட விஷயம் வந்து அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு வந்து அது வந்து இல்லாம போற. அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தை வச்சு அவங்க திரும்ப வந்து ஜமாத்தை தொழுவிக்கிறத ஸ்டார்ட் பண்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிறகு ஹலீஃபா வராங்க. அவங்களுடைய காலத்தை வச்சு நிறைய யுத்தங்கள் இதெல்லாம் கலந்து கொண்டிருக்கனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சம்பந்தப்பட கிடைக்கிறதில்ல. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை வச்சு அவங்க மக்கள் வந்து பள்ளியில பிரிஞ்சு தொழுது கொண்டிருந்தாங்க, தனியை தொழுவிச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி நேரத்தை வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒருத்தர் கீழே எல்லாரும் தொழணும்ன்ற அடிப்படையில வச்சு ஜமாத்தை வந்து தொழுவிக்கிறதுக்கு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து நியமிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை வச்சு திரும்ப ஜமாத்தை வந்து தொழுவிக்கப்பட்டது வந்து எங்களுக்கு ஹதீஸர் மூலமா படிச்சுள்ளாங்க. அடுத்ததாக 105வது கேள்வி, இந்த இரவு தொழுகையுடைய ரக்காத்துடைய எண்ணிக்கை எத்தனை? இது முக்கியமான ஒரு கேள்வி வந்து இதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்கிற நிறைய பிளவல் பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் எடுத்தேன். முதலாவது விஷயம் நாங்கள் விளைவிக்கணும், இந்த வித்திரண்ட வாரத்தைக்கும் கியாமுல்லைக்கும் இடையில வந்து நிறைய உலமாக்கள் என்ன சொல்றாங்க கேட்டேன்னா இந்த ரெண்டும் வேறுபாடான உள்ள ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது ரெண்டுமே ஒன்று இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப வித்திரன் சொல்றது வந்து கியாமுல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுல இருக்கக்கூடிய மிக சிறந்த பகுதின்னு சொல்றாங்க. கியாமுல்லையில் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ராவுல நின்று வணங்குறது. அதாவது ராவ சொல்றது வந்து மஹரிபுடைய நேரத்துல இருந்து அதே நேரம் ஃபஜ்ரு நேரம் வரங்காட்டி அந்த நேரத்துல நாங்க செய்யக்கூடிய எல்லா விதமான சுன்னத்தான தொழுகை வந்து கியாமுல்லையில் தான். அப்ப இந்த கியாமுல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வித்தருடைய தொழுகை சொல்றாங்க. இன்னும் சில மக்கள் ரெண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி போறோம்னு சொன்னா நாங்க இரவுல தொழக்கூடிய தொழுகை, அதாவது இந்த இடத்துல சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நாங்க இஷாக்கு தொழக்கூடிய தொழுகை எடுத்துக்கிட்டு சொன்னா இதுல குறைஞ்சது எவ்வளவு தொழில் ஒரு ரக்காத் தொழலாம். அப்ப ஒரு ரக்காத் தொழுதா கூட வந்து எங்களுக்கு அதுக்குரிய நன்மை கிடைக்கிறத விளைவிக்கணும். அதுக்கு அடுத்ததாக இதுக்குரிய கூடிய இல்லை, அதாவது கூடிய ரக்காத் வந்து எவ்வளவு எங்களுக்கு தொழலாம்ன்ற விஷயத்த வந்து எல்லா உலமாக்களும் ஒருமித்திக்கிறாங்க. இது இந்த தொழுகைக்கு கியாமுல்லை அப்படி நாங்கள் வித்திரன்னு சொன்னா கூட இந்த தொழுகைக்கு வந்து கூடிய அளவுக்கு எந்த ஒரு எல்லையும் இல்லைன்னு உலமாக்கள் கருத்து வேறுபாடு ஒன்றே பட்டில்லை. அதாவது எல்லாரும் ஒரே கருத்து வைக்கிறாங்க. அதனாலதான் இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் வந்து இந்த விஷயத்த வந்து இஜ்மாவான விஷயம், கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல சஹாபாக்கள் தாபீங்கள் தபௌ தாபீங்க வந்து அப்படித்தான் விளங்கி கொண்டாங்க. அதனாலதான் அவங்க இதுக்கு ஒரு எல்லைன்னு போடல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வந்து அவங்க அப்படித்தான் விளங்கி கொண்டாங்க. அப்ப சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து இரவு தொழுகை சொல்றது வந்து அது 2 தொழணும். 2 ரக்காத் தொழுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ரக்காத். அப்ப இப்படி தொழுதுட்டே இருக்கணும். அப்ப ஒருத்தர் சுபஹ் வந்துடும்னு பயந்துட்டு சொல்லி சொன்னா அவர் ஒரு ரக்காத் கடைசியாக தொழுது கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறாங்க. அப்ப பொதுவாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினா 2 தொழ சொல்லி. அப்ப சுபஹ் பயந்துட்டு சொன்னா ஒரு ரக்காத் தொழுகணும் தான் சொல்லிக்கிறார். அது இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இத்தனை தான் தொழணும், இதுக்கு மேல தொழக்கூடாதுன்னு எங்கேயும் வரையறை போட்டதும் இல்லை. அதே போல நாங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்தை வச்சு 11 ரக்காத் தொழுதிக்கிறார். அப்ப இது முவத்தா மாலிக்ல எங்களுக்கு பார்த்துள்ளோம். அதாவது 11 ரக்காத் சஹாபாக்கள் தொழுதிக்கிறாங்க. அதே போலத்தான் சஹாபாக்கள் 23 ரக்காத்தும் தொழுதிக்கிறார். அப்ப முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, சஹாபாக்கள் 23 ரக்காத்தும் தொழுதிக்கிறார். அதே போலத்தான் முவத்தா மாலிக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, சஹாபாக்களுடைய பிற்காலத்தில் இருந்து அதாவது சிறிய சஹாபாக்கள் அவங்க 39 ரக்காத் தொழுததாகவும் வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப சஹாபாக்கள் 11 தொழுதிக்கிறாங்க, 23 தொழுதிக்கிறாங்க. சஹாபாக்கள் கடைசி காலத்தில் இருந்தவங்க தாபீங்கள் அவங்க 39 தொழுதிக்கிறாங்க. இன்னும் சில தாபீங்களை வந்து 43 தொழுததாகவும் வந்து அதாவது அந்த சஹாபாக்கள் தாபீங்கள் செய்தியால பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அப்ப இது மூலமா தெரிய வேண்டிய விஷயம் என்ன கேட்டேன், இந்த எல்லா விதமான சஹாபாக்களும் புரிஞ்சு கொண்டு அவங்களோட புரிதல் என்ன கேட்டேன், ஹதீஸ்ல புரிஞ்சு கொண்ட முறை அவங்க இந்த
இரவு தொழுகைக்கு ஒரு கூடிய இல்லைன்றது தான் அவங்க விளங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உலமாக்கள் மத்திய கருத்து நினைக்கிறேன் சிறந்தது வந்து எத்தனை ரக்காத் தொழுகிறன்னு சொல்றதுல. அப்ப முக்கியமாக 2 கருத்தை சொல்லப்படுற. ஒன்று, அதாவது 23 ரக்காத் தொழுகை தான் சிறந்த சொல்றாங்க. அப்படித்தான் பெரும்பான்மையான உலமாக்களோட கருத்தாக இருக்கிறேன். எது சிறந்த சொல்றது, கூடிய இல்லைன்றது இல்ல, எது சிறந்ததை சொல்றது. 2வது கருத்து வந்து அதாவது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய கருத்து, அதாவது 39 ரக்காத் தொழுகிறத சிறந்ததை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டாங்க. அப்ப இதுல ஏற்றமான கருத்து என்ன கேட்டா, சிறந்த ரக்காத் எண்ணிக்கையில் ஏற்றமான கருத்து 11 தொழுகிறது தான் நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அது இல்லாமல் 11க்கு மேலே தொழக்கூடாத பொருள் இல்லை. வழங்குற 11க்கு மேலே தாராளமாக எத்தனை ரக்காத்துல தொழுது கொள்ளலாம். ஆனால் சிறந்தது என்ற விஷயத்த இந்த இடத்த கருத்து வேறுபாடுகிறத நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பான்மையான நேரங்களில் ரமதான் அல்லாத காலங்கள்லையும் அவங்க கூடுதலாக தொழுது வந்து 11 தான். அப்போ அவங்க தொழுது 11 சும்மா 11 இல்லை, அவங்க ருக்கு சுஜூத் அதே போல நின்று நேரம் அடிக்க போல மிச்சம் நீடிச்சு அவங்க தொழுது எங்களுக்கு ஹதீஸ் மூலமா படிச்சுக்கொள்ளலாம். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப சில உலமாக்கள், அதாவது இந்த கிதாபுடைய நூலாசிரியர் ஷேக் அப்துல்லா ரியானி அதே போல ஷேக் அல்பானி ரஹிமத்துல்லாஹி போல உலமாக்கள் வந்து 11க்கு மேலே தொழக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப இதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை. ஏன்னா இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமத்துல்லாஹி வந்து ஹிஜ்ரி 400 இருந்த ஒரு இமாம் உண்டு. அவங்களோட காலத்தையே அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவங்களோட காலத்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அது வந்து சஹாபாக்கள் காலத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாங்க சரி, தாபிகள் காலத்தையும் சரி, எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படி இப்படி தொழக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கருத்து வந்து புதுசா உருவாக்கப்பட்ட கருத்துக்கு வந்து விளங்கிக்கிறோம். அப்போ உலமாக்கள் ஒரு ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி விஷயத்துல வந்து நாங்க அதாவது மிச்சம் கடும் போக்கள் நடந்து கொள்ள கூடாது விளங்கிக்கணும். அப்ப 11 தொழக்கூடிய ஆக்கள் 23 தொழக்கூடிய ஆக்களை விமர்சிக்கிறதோ அல்லது 23 தொழக்கூடிய ஆக்கள் 11 விமர்சனம் செய்தோ இது எல்லாமே தேவைக்கில்லாத வேலைன்னு நாங்கள் விளங்கிக்கிறோம். சஹாபாக்கள் மூலமா இந்த 2 முறையில வந்து தொழுதிக்கிறத எங்களுக்கு கண்டுகொள்ளலாம் என்றதை நாங்கள் விளங்கிக்கிறோம். அதே போல சம்பந்தப்படக்கூடிய இன்னொரு விஷயம், சிலாக்கள் வந்து இரவுல ஒரு பகுதி தொழுட்டு இன்னமொரு, அதாவது இஷாக்கு போற ஒரு பகுதியை தொழுட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுப்பி இன்னமொரு பகுதியை தொழுறதை வந்து இதை விமர்சனம் செய்யறாங்க. அப்ப இதுக்கும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லை விளங்கணும். தாராளமா ஒரு மனுஷனுக்கு இரவுடைய ஆரம்ப பகுதி தொழவும் மேலும் கடைசி பகுதியில தொழவும் மேலும் அப்படி இல்லாட்டி 2ல தொழவும் மேலும். அப்படி சஹாபாக்கள் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளும். அதாவது தல்க் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதாவது ரமதானுடைய மாசத்தை ஒரே இரவுல அவங்க 2 ஜமாத்தாக வந்து தொழுவிச்சுக்கிறாங்க. அதாவது இஷாக்கு போற ஒரு நேரமும் அதுக்கு பிறகு வந்து அவங்க தொழுவிச்சுக்கிறத வெளிக்கிறாங்க. அப்ப இப்படி 2 ஜமாத்து வச்சு தொழுவிக்கிறது வந்து 2 நேரங்கள் தொழுவிக்கிறது இது கூடாத ஒரு விஷயம் இல்லைன்றது விளைக்கலோடு ஓணும். இது முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. 106வது கேள்வி என்ன கேட்டிருந்தா, ஒருத்தர் கியாமுல்லை 20 தொழுகை போக்கல வந்து அவருக்கு மாற்றல்னால இருந்து தொலையலுமான்னு கேட்டிருந்தா தாராளமா இருந்து தொழலாம். அப்ப எந்த அளவுக்கு சொன்னா, ஒருத்தருக்கு சக்தி இருந்தும் கூட, அதாவது நின்று கொண்டு தொழுறதுக்கு சக்தி இருந்தும் கூட வந்து ஒருத்தர் இந்த 20 தொழுகை வந்து இருந்து கூட தொலையலுமான்னு கேட்டிருந்தா தாராளமா தொழலாம்ன்றதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அப்ப சக்தி இல்லாத ஒருத்தருக்கு வந்து மாற்றல் காரணமா வந்து தொழலாம்ன்றதுல எப்படியுமே கருத்து வேறுபாடுங்கிறது விளைக்கணும். ஆனாலும் சிறந்தது வந்து நன்மை கூடுதலாகிக்கிறது வந்து ஒருத்தருக்கு சக்தி இருந்தும், அதை நின்று தொழுறதுக்கு சக்தி இருந்தும் ஒருத்தர் வேணுமென்றே வந்து இருந்து தொழுற செய்வாங்க. அவரை விட நின்று கூட தொழக்கூடியவருக்கு தான் நன்மை கூட இடத்துக்கு ஹதீஸ் மூலமா விளையக்கூடியதும். அது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் அதாவது நின்று கூட தொழில் சொன்னா இதுதான் சிறந்தது. அப்படி இல்லாம ஒருத்தர் வந்து நின்று கூட தொழிலுமா இருந்தும் இருந்து கொண்டு தொழுறன்னு சொல்லி சொன்னாண்டா, சுன்னத்தான தொழுகையில வந்து அப்படி நடக்கிறது கூட சொன்னாண்டா அவருக்கு நின்று கொண்டு தொழக்கூடியவர்கிட்ட அரவாசி நம்ம தான் கிடைக்கும். அதே நேரம் ஒருத்தர் தூங்கிட்டு தொழுற சொல்லி சொன்னாண்டா அவருக்கு இருந்து தொழக்கூடியவரோட அரவாசி நன்மை தான் கிடைக்கும் விளைக்கணும். அப்ப இந்த ஹதீஸை சொல்ல வர என்ன கேட்டா, சுன்னத்தான தொழுகத்தை வாங்கிக்கணும். அது இல்லாம கடமையான தொழுகை வந்து கட்டாயமே எங்களுக்கு சக்தி சொல்லி சொன்னாண்டா நின்றுதான் தொழோட மனத்தை விளங்கி கொள்ள போகணும். அடுத்ததாக 107வது கேள்வி, ரமதானுடைய மாசத்துல குனு தோதுறது இது மார்க்கத்திக்கக்கூடிய விஷயமா இல்லையான்னு கேட்டா, இது தாராளமா இது விளங்கிக்கொள்ளணும். நாங்கள் இது மார்க்கத்திக்கக்கூடிய விஷயம் வந்து விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா நிறைய சஹாபாக்கள் மூலமா இந்த குனு தோதிக்கிறத எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். அப்படிதான் பெரும்பான்மை உலமாக்களோட கருத்தை இருக்கிற ஷாஃபியா, ஹம்பலியா, அதே போல ஹனஃபியா போல மதுஹபுடைய கருத்தா இதான் இருக்கிறேன். அப்படித்தான் நிறைய உலமாக்களோட கருத்தா இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி குனு தோது சம்பந்தமா சில ஹதீஸர் வந்திருக்கிறேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத்
ஓதினதாகவோ அப்படி ஓதத்துக்கு கட்டளையிட்டதாக வந்து சஹீஹான ஹதீஸில் வந்து இல்லை. சில ஹதீஸில் வந்து இருக்கிற சுனன் அபீ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு துஆன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லி ஃபீமா ஆதைத் வகினி ஷர்ர மா கதைத் இன்னக தக்தி வலா யுக்தா அலைக் وإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تبارك ربنا وتعالى ஒரு துஆ. இந்த துஆ குரூப்ல அனுப்பப்பட்டீங்க, உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இந்த துஆ வச்சுக்கொண்டு சில உலமாக்கள் இந்த துஆ வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓதிக்கிறாங்கிறதுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ருடைய குனூத்தில் இந்த துஆ வந்து ஓதுறதுக்கு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல வரக்கூடிய வாசகம் வந்து பலவீனமானது. இது இமாம் அஹ்மத் அதேபோல் இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓதுறதா எங்கேயும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் வந்து இல்லை. ஆனாலும் சஹாபாக்களோட செயல் மூலமே எங்களுக்கு தாராளமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ அதே ஒரு ஆதாரமாக எங்களுக்கு போதுமானது விளங்கிக்கொள்ளணும். அப்போ அதே நேரம் இந்த குனூத் வந்து நாங்கள் சில நேரம் அதை ஓதணும், சில நேரம் விடணும் எடுத்து விளங்கிக்கொள்ளணும். அப்படிதான் சஹாபாக்கள் நடைமுறை இருந்தார். ஆனால் நிறைய சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்கள் அதாவது ரமதானுடைய 15க்கு பிறகுதான் குனூத் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்கிறத எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ சஹாபாக்கள் வந்து எந்த நேரம் பார்த்து குனூத் ஓதி கொண்டிருக்கல, அவங்க 15க்கு பிறகுதான் குனூத் ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்கிறது எங்களுக்கு விளங்கிக்கொள்ளலாம். 108வது கேள்வி, அதாவது இப்போ நாங்கள் படித்த இந்த துவா அல்லாஹ் மெஹ்தினி ஃபீமன் ஹதீத்னு சொல்லி வரக்கூடிய துவா, இந்த துவாவை தாண்டி வேற துவாக்கு எங்களுக்கு ஓதலாமான்னு கேட்டா இது எங்களுக்கு தாராளமாக ஓதலாமான்னு விளங்கிக்கொள்ளணும். இந்த சஹீஹ் இப்னு ஹுஸைமால வரக்கூடிய ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்தை வச்சு அவங்க வித்ரில் அவங்க குனூத் ஓதுறாங்க. அந்த மாதிரி நேரத்தை வச்சு அவங்க அதாவது அவங்க ஓதக்கூடிய அந்த குனூத்தை வச்சு பொதுவாக முஸ்லீம்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுறோம், என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறோம் அதுக்காக வேண்டி அவங்க துவா செய்வாங்க. அதே போல தான் முஸ்லீம்களுக்கு பாவ மன்னிப்புக்காக வேண்டியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்படி குனூத் ஓதுவாங்கன்றத எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். அப்போ நாங்கள் பொதுவாக தாராளமாக வந்து ஓதலாம். ஆனாலும் மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரிக்கு கூடுதலாக மிச்ச நேரம் நீட்டி இப்படி செய்கிறது வந்து கூடாதுன்னு விளங்கிக்கிறோம். அப்போ இப்படி நாங்கள் அளவுக்கு மீறி கூடுதலாக வந்து குனூத்தை நீட்டுறதெல்லாம் இது உலமாக்களை வந்து கண்டிச்சுக்கிறாங்கன்றத நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓணும். 109வது கேள்வி என்னென்னா, குனூத்துடைய அந்த துவால அதை நாங்கள் ராகமாக ஓதுறதோ அப்படி இல்லாட்டி கூடுதலாக நீட்டி ஓடுறதோடைய சட்டம் என்ன? அப்போ இதில் உலமாக்கள் வந்து தெளிவாக பேசிக்கிறாங்க. இதை அதாவது தெளிவாக இதை கண்டிச்சுக்கிறாங்க. இப்போ இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள் வந்து இந்த மாதிரி குனூத்துல நாங்கள் ஓத வேண்டிய வார்த்தைகள் வந்து குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்திக்கக்கூடிய வார்த்தைகள் ஓதணும் என்றும் அதே நேரம் மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி மிச்சம் கூட்டி ஓதப்படாதுன்றதை சொல்லி காட்டிக்கிறேன். அப்போ அதை நிறைய உலமாக்கள் வந்து சொல்லி காட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு சொன்னாண்டா ஷேக் முக்பில் அல்வாதி ரஹ்மத்துல்லாஹி வந்து இப்படி அளவுக்கு மீறி இப்படி குனூத்துல் வித்ரை வந்து அதிகமாக நீட்டி ஓதுறது வந்து இந்த பிதஅத்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அப்படி சஹாபாக்களோட வழிமுறை இருந்தில்லை. அவங்க அதாவது அதிகமாக இப்படி நீட்டி ஓதக்கூடியவங்களாக இருந்தில்லை. அதே போல் 110வது கேள்வி, ரமதானுடைய காலத்தை ஸ்பெஷலாக மஸ்ஜிதில் வந்து சில அதாவது மைக்கேல் ஸ்பீக்கர் போல கருவிகள் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி பயன்படுத்துகிற நேரத்தை வச்சு சில இந்த மாதிரி கருவிகளில் அதாவது இந்த எக்கோ வரக்கூடிய மாதிரி சில சிஸ்டங்கள் வந்து இருக்கும் சில மெஷின்களில். அப்போ இதுக்குரிய சட்டம் என்ன என்று எடுத்துக்கொண்டு சொன்னா ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சம்பந்தமாக விளங்கப்படுத்திக்கிறாங்க. அவங்க சொல்லி காட்டுறாங்க என்ன கேட்டோன்னா, சில இந்த மாதிரி கருவிகளால் வரக்கூடிய இந்த சத்தம் அது வந்து எக்கோ தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சொன்னாண்டா, இப்போ இந்த எக்கோ தரக்கூடிய சில கருவிகளில் வந்து இந்த ஓத போகல ஒரு எழுத்து அது திரும்ப திரும்ப வந்து உச்சரிக்கிற மாதிரி கேட்கும். அப்போ இது மூலமாக குர்ஆனுடைய அர்த்தங்கள் மாறுபடுறதுக்கும் இது கூடாத ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ அதனால வந்து உலமாக்கள் வந்து தடுத்திக்கிறாங்க. இந்த மாதிரி எழுத்துகள் ரிப்பீட் ஆகிற மாதிரி திரும்ப திரும்ப மொழிகிற மாதிரி இப்படி சத்தம் வரக்கூடிய இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்த கூடாதுன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் உலமாக்கள் கூட சில விதமான ஓதல் முறைகளை கூட கண்டிச்சுக்கிறாங்க. அந்த ஓதல் முறைகள் மூலமாக அதாவது ஸ்பீக்கர் ரெண்டும் இல்லாமல் சும்மா ஓதக்கூடிய முறைகளில் சில எழுத்துகள் வந்து கூடுதலாக உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதே தடுத்திக்கிறாங்க. இந்த இருக்கப்போக்கல இந்த மாதிரி மெஷினால செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி வந்து தடுத்திக்கிறாங்க. ஆனாலும் அப்படி இல்லாமல் இருந்து கொண்டு சில மெஷின் அளிக்கிற அதில் வந்து இப்படி எழுத்து ரிப்பீட் அதாவது திரும்ப திரும்ப வார மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருவிகளால் பயன்படுத்தி ஓதுறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றதை அவங்க சொல்லி காட்டாங்க. இருந்தாலும் ஏழுமான மட்டுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து கூட சொல்லி சொல்கிறேன். அப்போ இதுதான் ஷேக் சாலி ஆலு ஷேக் போல உலமாக்களோட கருத்தாகவும் இருக்கிறேன். 111வது கேள்வி, வித்ருடைய தொழுகைக்கு பிறகு வந்து குறிப்பிட்ட ஒரு திக்ரோன் இருக்கிறான்னு சொல்லி கேட்டிருந்தா அதுக்குரிய பதில்
ஒரு குறிப்பிட்ட திக்ரோண்டு இருக்கிறத நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். முஸ்னத் அஹமது வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வித்ருடைய தொழுது முடிஞ்சாக்கு பிறகு அவங்க சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ்ன்னு சொல்லி ஒரு துவா வந்து ஓதுவாங்க. இப்படி இந்த துவா 3 தடவை ஓதுவாங்க. சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ்னு வார்த்தை. இந்த வார்த்தையை 3 தடவை சொல்ல போகல அவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்கன்றது எங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். இப்போ இது ஆதாரபூர்வமான ஒரு திக்ர் உண்டு. இது வித்திற்கு போற ஓதக்கூடிய ஒரு இதுவா ஒரு திக்ர் உண்டு. இது குரூப்ல போட்டிக்கிற உங்களுக்கு அது அந்த ஹதீஸையும் அதே போல அந்த துவாவையும் வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். 112வது கேள்வி, லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நேரத்துல வரும், அது வரக்கூடிய நாள் என்ன என்ற கேள்வி. அப்ப இந்த மசாலா எடுத்துக்கொண்டு சொன்னாங்க. இதுல ஆகவே சிறந்த கருத்து என்ன கேட்டா, ரமதானுடைய மாசத்துல கடைசி 10 ஒற்றைப்படை நாட்களத்தை வாரானதை நாங்கள் வெளியிடலாம். அப்ப இது இந்த மாதிரி நாட்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ள சொல்லி அவங்க ஏவிக்கிறாங்க. இப்போ சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க வந்து, நீங்க கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை நாட்கள்ல நீங்க லைலத்துல் கத்ரை வந்து தேடிக்கொள்ளுங்க என்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிக்கிறாங்க. அப்ப அதனால இந்த மாதிரி லைலத்துல் கத்ருடைய நாட்களை வந்து தேடிக்கொள்வது நாங்கள் மிச்ச முயற்சி செய்யணும். கடைசி 10 நாட்கள்ல அதுலயும் குறிப்பாக ஒற்றைப்படை நாட்களை நாங்கள் நிறைய முயற்சி செய்யணும். அதுக்காக வேண்டிய அடுத்த நாட்கள்ல நாங்கள் புறக்கணிக்கிறது வந்து இல்லை. ஏன்னா ரமதானுக்குரிய சிறப்புகள் வந்து எல்லா நாட்கள்லையும் இருக்கிற ரமதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி நாட்கள் வரங்கானே இருக்கிற. அப்ப இதுல நாங்கள் மிச்சம் கவனமாய்க்கணும், பொடுப்போக்கா இருக்கப்படாது. லைலத்துல் கத்ர் ஒரு நாள்ல இருந்தா கூட வந்து லைலத்துல் கத்ர் நாள் மட்டும் இபாதத் செய்யறது மாதிரி எங்களோட செயற்பாடுகள் இருக்கக்கூடாதுன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ள வேணும். இப்போ லைலத்துல் கத்ருக்கு எப்படி சிறப்பளிக்கிறோம் அதே போல் அடுத்த நாட்களுக்கும் நிறைய சிறப்பளிக்கிறது விளங்கிக் கொள்ள வேணும். அப்போ அந்த அடிப்படையில் வச்சு சஹாபாக்கள் மத்தியில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை குறிப்பிடுறதுல எந்த நாட்டில் இருக்கிறன்னு சொல்லி விஷயத்துல கருத்து வேறுபாடுகிற சில சஹாபாக்கள், அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கருத்து என்ன கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் 23வது நாள் தான் வரதை சொல்லி காட்டிக்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்கள் அவங்களோட குடும்பத்தை வந்து 23ஆம் தேதி எழுப்பாட்டி அவங்களை இபாதா செய்யறதுக்கு வந்து ஆர்வமூட்டுவாங்கன்றது வந்து முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா அதே போல இமாம் அஹ்மதுடைய இலல் போல கிரந்தங்கள்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ சஹாபாக்கு 23ஆம் தேதியில வந்து மிச்சம் அமல் இபாதா சிந்திக்கிறது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். ஆனாலும் மிச்சமே ஏற்றமான அதாவது கூடுதலான ஆதாரங்கள் வந்தியக்கூடிய நாள் என்ன கேட்டா அது 27வது நாள் என்னத்தை நாங்கள் விளங்கிக்கணும். ஆனாலும் இது உறுதியா சொல்ல இயலாது, மிச்சம் வாய்ப்பு இருக்கக்கூடிய நாள் தான் விளங்கிக்கணும். ஏதாவது சம்பந்தமா ஹதீஸல் வந்திருக்கனால. அப்ப அதாவது முஸ்னத் அஹமது வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க, யாராவது ஒருத்தர் வந்து லைலத்துல் கத்ரை தேடுறாரோ அவர் 27ஆம் நாள்ல வந்து தேடிக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே போலத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதரன் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், நான் அதாவது ஒரு வயசுல முதிர்ந்த ஒருத்தர், சுகமில்லாத ஒருத்தர், எனக்கு ராவு முழுக்க இபாதா செய்யறது வந்து நின்று வணங்குற எனக்கு கஷ்டமாய்க்கிறேன். அதனால எனக்கு ஒரு இரவு சொல்லித்தாங்க, அந்த நாள் மூலமாக எனக்கு லைலத்துல் கத்ரை வந்து அடைஞ்சு கொடுத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா ஒரு வாய்ப்புன்னு கொடுப்பான். அப்படியாப்பட்ட ஒரு நாளை நான் சொல்லித்தாங்கன்னு கேட்கிறேன். எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்க 27ஆம் தேதி வந்து இபாதா செய்யுங்கன்னு அவங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அதே போலத்தான் சஹாபாக்கள்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து 27ஆம் நாள் லைலத்துல் கத்ரை சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே போல உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்களும் இந்த கருத்தை சொல்லிக்கிறது வந்து நாங்கள் சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்துல கண்டுகொள்ளலாம். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த நாட்கள்ல வந்து நாங்கள் பொடுப்போக்காக இருக்கக்கூடாது. 113வது கேள்வி, ஒருத்தர் வந்து இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 ஒற்றைப்படை நாட்கள்ல அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டுன்னு சொல்லி சொன்னாண்டா, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல வச்சு வெள்ளிக்கிழமை தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட என்று ஒருத்தர் சொல்றார், இந்த வார்த்தையுடைய உண்மை தன்மை என்ன என்றதுதான் 113வது கேள்வி. அப்ப இதுக்குரிய பதில் என்ன கேட்டா, இந்த வாதத்தை முதலாவது சொல்லிக்கிற வந்து அபுல் முதஃபர் இப்னு ஹுபைரான்னு சொல்லக்கூடிய அறிஞர் தான் சொல்லிக்கிறாரு. அவர் வந்து ஹிஜ்ரி அதாவது 6ஆம் நூற்றாண்டு ஒரு ஆலிம் உண்டு. அப்ப அவருக்கு முந்தி யாரும் இதை சொல்லலைன்றது நான் விளங்கிக்கணும். அப்ப இந்த வார்த்தைக்கு எந்த விதமான ஆதாரம் ஒன்று இல்லை, அது அவரோட சுயமான ஒரு முடிவு ஒன்று ஆய்வு மூலம் எடுத்துன்றது நான் விளங்கிக்கணும். அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவு வெள்ளிக்கிழமை தான் வருமானத்துக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு நாங்கள் விளங்கிக்கணும். அப்ப ஷேக் அப்துல் அசீஸ் அர் ரயீஸ் போல உலமாக்களும் வந்து உறுதிப்படுத்திக்கிறாங்க. 114வது கேள்வி, லைலத்துல் கத்ர் இரவுடைய அடையாளங்கள் என்ன? இப்ப ஹதீஸ் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க,
அதாவது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த இரவு முடிஞ்சாக்கு பிறகு அந்த இரவு முடிஞ்சா பிறகு சூரியன் உதிக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வச்சு அந்த சூரியன் உதிக்க போகல, அந்த சூரியனில் எந்த விதமான கதிர்களும் இருக்காது, அதாவது கதிர்கள் இல்லாமல் ஒரு நிலைமையில சூரியன் உதிக்கும் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ லைலத்துல் கத்ருடைய நாள் முடிஞ்சா அந்த இரவு முடிஞ்சாக போகிற தெரிஞ்சு கொள்ளையிலுமான ஒரு அடையாளம் ஒன்று தான் இது. அப்போ அதனால நாங்கள் மிச்சம் ஆர்வமாக ஈக்கணும் அப்படின்ற அடையாளத்தை எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளையிலும். லைலத்துல் கத்ர் இரவு முடிஞ்ச அப்புறம் தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது ஒரு அடையாளமாக இருக்கிறது நாங்கள் விளங்கிக்கிறோம். அதனால இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த அடையாளம் அதாவது கதிர்கள் இல்லாமல் சூரியன் உதிக்கிறது இது ஏனைய ஒற்றைப்படை நாட்கள்ல அது நடக்கலாம்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது லைலத்துல் கத்ர் நாளில் இல்லாமல் அடுத்த நாட்கள்ல நடக்கலாம்ன்றதை சொல்லி காட்டுறாங்க. அதே போல இன்னும் ஒரு அடையாளமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று முஸ்னது தயாலிசி என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இது ஒரு சாதாரணமான அதே போல ஒரு லேசாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இரவு ஒன்று தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்போ அந்த இரவு சூடான நிலைமை இருக்காது, அதாவது அந்த கிளைமேட் அந்த காலநிலை சூடாக இருக்காது, அதே போலதான் குளிராகவும் இருக்காது. அப்போ நடுநிலைமையான ஒரு நிலைமையில தான் அதாவது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கும். அதே நேரம் அந்த நாளுடைய அந்த இரவுடைய முடிஞ்சாக்கு போகிற சூரியன் காலையில பலவீனமாக அதே போல சிவப்பு நிறத்துல காணப்படும் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப சூரியனுக்கு கதிரொன்று இருக்காது, சூரியன் பலவீனமாயிருக்கும், சிவப்பு நிறத்திற்கும் என்றது அடையாளங்களை கண்டு கொள்ளையிலும். அதே போலத்தான் அந்த இரவு அது மிச்சம் குளிராம இருக்காது, மிச்சம் சூடாகவும் இருக்காது, ஒரு நடுநிலைமையான முறையில மிச்சம் அதாவது நல்ல நிலைமையில அந்த இரவு இருக்கும் அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளங்களாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த 115வது கேள்வி, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டதுக்குரிய என்ன நுணுக்கம், என்ன அதுக்குரிய காரணம்ன்றதை இமாம்கள் விளங்கப்படுத்திக்கிறாங்க. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அதாவது அல்லாஹு தஆலா இப்படி இந்த லைலத்துல் கத்ரை மறைச்சு வச்சுக்கிறதுக்குரிய காரணம் என்ன கேட்டா, நாங்கள் மாதம் முழுக்கவே அல்லாஹ்வுக்காக இபாதா செய்யணும் என்ற காரணம் தான். அப்போ நாங்கள் லைலத்துல் கத்ரை ஒரு நாளை சொல்லி நாங்கள் சுருக்கி இபாதா செய்யப்படாது. அப்போ அதுலேயும் குறிப்பாக கடைசி பத்தில் முழுக்கவே நாங்கள் இபாதா செய்து முயற்சிக்கணும் என்றது தான் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவு வரத்துக்காக கூடுதலான வாய்ப்புள்ள நாட்கள் நாங்கள் படித்தோம், ஆனாலும் அதுக்காக வேண்டி எங்களுக்கு அது உறுதியாக சொல்ல இயலாது. அதே நேரம் நாங்கள் அடுத்த மாதங்கள் அதாவது அடுத்த நாட்கள்லையும் நாங்கள் முழுசாக நாங்கள் இபாதா செய்யணும்ன்றதை விளங்கி கொள்ளணும். 116வது கேள்வி, அதாவது இந்த நோம்புடைய மாசத்துல ஹராமான காட்சிகள் ஹராமான விஷயங்கள் நாங்கள் கேட்கறது, அந்த பாட்டுகள் இசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கறதுனால எங்களோட நோம்புடைய இந்த சவாப் அந்த கூலி குறையுமா என்ற கேள்வி. அப்போ இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க, ஹராமான விஷயங்கள் நாங்கள் பார்க்கறது அல்லது ஹராமான விஷயங்களை கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எங்களோட நோன்பை அது தாக்கம் செலுத்தும் என்ற விஷயத்துல. எப்படி எங்களோட நோன்பை இந்த மாதிரி பாவங்கள் அது பாதிக்கும், அந்த எங்களோட நோன்புடைய நன்மையை குறைக்கும் தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏனென்றா இந்த நோன்பு மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுறது, தக்குவாவோட நடந்து கொள்றது இந்த நோன்புடைய முக்கியமான நோக்கமே. அப்போ இந்த தக்குவாவை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரி பாவமான விஷயங்கள் அதை கட்டாயமாக எங்களோட நோன்பு அதுக்கு பாதிப்பு ஏற்படும், என் நோன்புக்குரிய நன்மை பாலா பைத்திடும் விளங்கி கொள்ளணும். இது ஷேக் இப்னு ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டக்கூடிய கருத்தாய்க்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிச்சம் கவனமாக இருக்கும். நாங்கள் நோன்பு ஹராமான விஷயங்களை நாங்கள் அதாவது கலக்காமல் ஏழுமான மட்டுக்கும் நாங்கள் இந்த நோன்புடைய மாதம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். இதோட எங்களை பாடத்தை முடிச்சுக்கணும். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.